பிஎஸ்என்எல் ஜியோ கூட என்ன பண்ண போறாங்க? பிஎஸ்என்எல் ஜியோ கூடயா கடன் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க எல்லாரும். பட் பாகுபலிக்கு வந்து அவங்க ரொம்ப நாளா அந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. இது கூட பட்ஜெட் 200 கோடி என்னமோ சொன்னாங்க. தமிழ் முருகன் ஒரு படம் எடுக்கிறது வந்து மேட்டர் கிடையாது, படத்துக்கு நல்லா வரணுங்கிறது மேட்டர். ஆமா, அதாவது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலப்பரப்புல அவங்க கை வைக்காம உலகத்துல இருக்கிற எல்லா நிலப்பரப்புலையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் நாட் காமன் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காருல, அங்கேயே சொல்லிட்டார்ல ஒருத்தர். யார் அது? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இமானுவல் ப்ரோ வந்திருக்காங்க. ஆரம்பிக்கும் போதே ஆப்பிள் லோகோவோட ஆரம்பிக்கிறாருங்க. இல்ல, நான் இங்க வந்தேன், இந்த போன் இங்க தான் இருந்தது, எதை எடுத்து காட்டுறதுன்னு தெரியல, நீங்களாம் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு இவர் சொல்றாரு. எஸ், எப்பவுமே இன்ட்ரடக்ஷன் அப்ப நீங்க ஏதாவது வந்து காட்டி பழக்கப்படுத்திட்டீங்க, அதனால காட்டுங்கன்னு சொன்னாரு. இது கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்குது. இதை வந்து என்கிட்ட இவர் வந்து, அதாவது நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த இவரை நான் பார்க்கறதுக்காக முதல்ல வந்தேன்ல, அப்போ இதை காமிச்சு விட்டுட்டு ஓடிட்டாரு. இதே மாதிரி வேற கலரில் இருந்தது. அதை கொடுத்துட்டு ஒரு ஹெட்ஃபோனை சொருவி பாட்டி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இங்கே கிளம்பிட்டாரு. ஆனா இதுல என்ன தெரியுமா ப்ரோ, இது ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணலாம். மீகோ. ஆமா, என்னன்னா இங்க பாருங்க, நான் சும்மா நம்ம சும்மா பசங்களை வெறுப்பேத்தலாம்ல. பாத்தியா டபுள் டாப் வீடியோ இப்படியே பண்ணுங்க. அதுதான் டியூவல் மோட் இருக்குல்ல, இங்க பாருங்க. நம்ம வந்து தேவைன்னா சைட்ல இருந்து அன்லாக் பண்ணலாம், மேல இருந்து அன்லாக் பண்ணலாம். எந்த போன்ல நம்ம அன்லாக் பண்ண முடியும். ஆனா நான் இப்படி ஹோல்ட் பண்ணேன்னா ஷார்ட் கட்ஸ் வரும், அப்படியே தள்ளிட்டேன்னா அன்லாக் ஆகிடும். 4 டைரக்ஷன்லயும் அன்லாக் பண்ணலாம். இந்த ஃபோனுக்குன்னு பல தனித்துவம் இருக்கு. தனித்துவமான மக்களோட கைகளில் இருக்கும்போது அதுக்கு இன்னும் தனித்துவம் அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ப்ரோ, ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. பிஎஸ்என்எல்லோட நம்மளோட தொடர்பு நல்ல வகையில புதுப்பிக்கிறேன். அதாவது இது வரைக்கும் புதுப்பிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு முன்னாடி எப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு, பேசியிருக்கோம். பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட டீம் எல்லாம் போய் பார்க்க முடிஞ்சது. ஆமா, அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன. இப்போ அந்த சேட்டலைட் ஃபோன் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. சும்மா இன்டர்நெட்டுக்குள்ளார போனால் 1,34,000 ரூபாய்க்கு ஒரு சேட்டலைட் ஃபோன் பிஎஸ்என்எல் இருக்குன்னு சொல்லி எல்லா கிரியேட்டர்ஸும் இப்போ அதை பற்றி வீடியோ யாரும் பப்ளிக் அதை யூஸ் பண்ணலாமா? கிடையாது, அதான் ட்விஸ்ட். அது அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அவங்க என்னடானா இதை வந்து எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். வி ஆர் நாட் ஷுர், நாங்கள் கார்பரேட் டீம் கூட இதை வந்து எப்படி யார் புஷ் பண்ணா யார் பூஸ்ட் பண்ணான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. நான் ஒன்று சரி, இருந்தாலும் 1,34,000 ரூபாய்க்கு வந்து சேட்டலைட் ஃபோன்னா மாஸ் தானே, ஓகே. நேச்சுரல் கலாமிட்டிஸோ இல்லாட்டி வந்து ரீச்சே பண்ண முடியாத இடம், எவரெஸ்ட் ஏறுறவங்க இவங்களுக்குலாம் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இன்னும் ஆக்சுவலாக வந்து இது கடந்த 12 வருஷத்துக்கு மேலே இருக்கு. என்னது அப்போ இப்போ இல்லை, இப்போ திடீர்னு ஏதோ போய்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் எங்களுக்கு புரியல இப்போ எதுக்கு அது வந்து ட்ரெண்ட் ஆகுது எங்களுக்கு தெரியல. அது எப்போ இருந்தோ இருக்கு. அது யாருக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, ஓகே. அப்புறம் மீனவர்களுக்கு வந்து நிறைய சப்சிடிலாம் கொடுப்பாங்களாம். யாரு? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஆக்சுவலாக அதை வாங்குறதுக்கு சில ரூல்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா அதில் ரொம்ப செக்யூரிட்டி இஷ்யூஸும் உண்டு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. சேட்டலைட் ஃபோன்னா சும்மாவா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்துச்சா காஷ்மீர்ல? ஆமா, அதுல சேட்டலைட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே சிக்கல் இருந்தது. அது கூட ஒரு சைனீஸ் மொபைல் ஃபோன் பிராண்டு கூட தொடர்பு படுத்தி சில தகவல்கள்லாம் பேசப்பட்டது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாளும் பொழுது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கு. அதான் சொல்றாங்க, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அதை எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு இப்போ என்னடா ஏதோ மக்கள் வாங்கலாம் அண்ட் அப்படி நீங்க சேட்டலைட் கனெக்டிவிட்டி இருக்குனாக்கா குளோபலாவே கான்டாக்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஏற்கனவே தான் 3 சேட்டலைட் சுத்தி இருக்குன்னு சொல்லி நாங்க படிச்ச காலத்துல சொல்றேன். ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா ப்ரோ? நம்ம எல்லாருமே வந்து ரீசெண்டா நிறைய இடத்துல வந்துட்டு நியூஸ்லாம் கூட பார்த்து போன வருஷம் கூட நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்லிங்க் வந்து கொஞ்சம் க்ளோஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. பிஎஸ்என்எல்லோட ஸ்டார்லிங்க் வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்சுவலி பாசிபிள் தான் போல இருக்கு. பிஎஸ்என்எல் கூடயா ஜியோ கூடயா, அதை கரெக்டாக சொல்லுங்க. பிஎஸ்என்எல் கூட தான் அதிகமாக ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற. பிஎஸ்என்எல் ஜியோ கூட என்ன பண்ண போறாங்க? பிஎஸ்என்எல் ஜியோ கூடயா? பிஎஸ்என்எல் பத்தி கேட்கும் போது ப்ரோ, அவங்க என்ன மாதிரியான கமெண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா, நம்மளோட புரிதலை ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம், அவங்க சொல்றதை நான் அப்புறம் சொல்றேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிஎஸ்என்எல் பத்தி பார்க்கும்போது அது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்றதை விட்டுருங்க, நான் அதை வந்து ஒரு பிராண்டா பார்க்குறேன். இப்போ ஜியோ வந்து எப்படி டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஒரு பிராண்டோ அந்த மாதிரி நான் பாக்குறேன். நான் சொல்றது வந்து 2015 டைம்லயே வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் ஜியோ கூட கிடையாதுன்னு வைங்களேன், அப்பதான் ஜியோ பிறக்க போகுது. அந்த மாதிரி டைம்லயே வந்து நான் பிஎஸ்என்எல் வந்து நான் பிஎஸ்என்எல் ஒரு பிராண்டு, அப்புறம் என்ன ஏர்டெல் இருக்குன்னா பிஎஸ்என்எல் இருக்கு, பிஎஸ்என்எல்க்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது, இது வந்து பிரைவேட் பாடி ஒன்று ரன் ஆகுது இப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அந்த ஏஜ் ஆக ஆக என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, ஜியோக்கும் ஏர்டெல்க்கும் இருக்கிறது யாரு அப்படின்னா கஸ்டமர்ஸ். ஆனா பிஎஸ்என்எல் கீழே இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸான்னு பார்த்தா அது வந்து பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தா கஸ்டமரே தவிர இவங்க ஒரு பப்ளிக் செக்டர் வேறையா. அவங்க கீழே இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம நாட்டோட சிட்டிசன்ஸ் தான்.
ஸோ அப்போ அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பாடி ஒன்று ரன்னிங்லேயே இருக்கிறது தான் வந்து பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத பொறுமையாக யோசிச்சா ஆமாம் இல்லை அப்படின்னு இருந்தது. அதை நானும் கேட்குறேன், அது கவர்மெண்ட் பாடியாகவே இருந்தது, அதையே பப்ளிக் சைட்டாக கொண்டு வந்தீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதுக்கு இடையில வந்து 2-3 ஸ்டோரிலாம் வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அதெல்லாம் நான் பேச விரும்பல. பாலிடிக்ஸ் ஒரு நிறுவனத்தை கொண்டுட்டு வர்றதே அதில் இருக்கிற சில வளங்களை சுரண்டுறதுக்காக தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தப்பு இல்லை, இது வந்து உண்மைதான். ஆனால் அதோட வளங்களை சுரண்டுறதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம அதான் பாலிடிக்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். 1008 கதை இருக்குது ஆல்ரெடி. ஆனால் நம்ம வாயை திறந்தாலே பாலிடிக்ஸ் வந்துருமே. அது பிஎஸ்என்எல்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு அதில் பாலிடிக்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னா நம்மளால எதுவுமே பேச முடியாது. அதனால தான் டாரிஃபோட நிறுத்திட்டு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோ ஓனர் யாரு, அம்பானி தானே? ஆமா. அவரோட பையன் வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்த மாதிரி சேட்டலைட் கனெக்டிவிட்டியில ஒர்க் பண்ண போறேன்னு. ஆமா, லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ்ல. அப்ப நான் கூட கேட்டிருந்தேன், நீங்க கூட லியோங்கிற மாதிரி போன வீடியோல கொஞ்சம் க்ளூலாம் கொடுத்துருந்தீங்க. ஆமா. நான் இப்ப சொன்ன விஷயம், அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு முதல்ல ஃபண்ட் இருக்கா? ஏன்னா அவங்கள்ட்ட கடனும் இருக்கு. ரிலையன்ஸுங்கிற இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுங்கிற நிறுவனம் தான் ரொம்ப பெரிய நிறுவனம், இந்தியாவிலே மிகப்பெரிய நிறுவனம், அதுலலாம் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஆனா கடன் இல்லாத ஒரு நிறுவனம் கிடையாது. ஆனா கடன் இல்லாத ஒரு நிறுவனம் ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சேன் ப்ரோ. கடன் இல்லாம இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க எல்லாரும். அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு கடன் இருந்ததுன்னா. ஆமா, கடன் இல்லாம இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கும்போது அந்த கேஷ் ஃப்ளோவை கொண்டு போய் எங்க வேணாலும், புதுசா ஒரு பிசினஸ் வருதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருந்தா அந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்தே உங்களுக்கு அதிக கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். நீங்கள் தான் சொன்னீங்க பாலிடிக்ஸ் வரக்கூடாதுன்னு, பட் ஜியோவெல்லாம் பற்றி பேசுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்என்எல் எடுத்தாக்கா நம்ம ஜியோவை பற்றி பேசணும். ஜியோவை பற்றி பேசணும்னாக்கா பாலிடிக்ஸ் கண்டிப்பாக உள்ளே வந்துடும். பாலிடிக்ஸ் இல்லாமல் நம்மளால பேச முடியாது. இல்லை, இப்போ பிஎஸ்என்எல் வந்து ஒரு தனியாக, இப்போ பிஎஸ்என்எல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தாலே, மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த 100ல் 10 பேர் கிட்ட தான் இப்போ பிஎஸ்என்எல் கிட்ட இருக்காங்க. மீதி எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜியோ கிட்ட, ஏர்டெல் கிட்ட, விஐஏ இப்போ வந்து இதெல்லாம் லைட்டாக 2 டியூப் போயிட்டு இருக்கு. மீச்சிங்கன்னா செத்து போயிடும். அது வேற. விஐ வந்து விற்கிறதுக்கு தயாராக இருக்குது, வாங்குறதுக்கு தான் யாரும் முன் வரல. யார் வரது? இந்த 2 பேரை பகச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியலையே. இல்லை, வோடஃபோன் வந்து அந்த ஐடியாவும் வோடஃபோனும் மெர்ஜ் ஆகும் போது ஒரு ஹைப் வந்து இருந்தது. அவங்க வந்து குளோபலாகவே பெரிய நெட்வொர்க் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக முதல்ல ஐடியா இங்கே வரும்போது டொக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் கூட டொக்கோமோ இருந்தது. ஆமாம். ஸோ டாட்டா கூட டைப் பண்ணி வர ட்ரை பண்ணாங்க, பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்தியன் அந்த செக்டாரில் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு குவாலிட்டி இதையெல்லாம் மீறி வேற ஒரு பவரும் வேணும். கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். அதான் இப்போ இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி நட்ட நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. சரி, அதான் இதில் வந்து நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு போல, பட் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க இதில் அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஜியோவில் பாருங்களேன், 51 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி ட்விட்டரில் ஃபுல்லாக பார்க்குறேன் ட்வீட். அந்த 51 ரூபா பிளான் மூலமாக என்ன பண்ண முடியுதுன்னா 1000 சேனல் பார்க்க முடியுதுங்கிறானுங்க. எனக்குலாம் வந்து என்னது 51 ரூபா போட்டால் 1000 சேனலா? ஐயா, எங்கள் ஏரியாவில் 300 ரூபா கேபிள் கட்டினா கூட அந்த அளவுக்கு வராதியா? தான் சொல்லுவாங்க, ஒரு சேனலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும் போது ஆடு வரும். ஒரு சேனலுக்கு சேனல் போனால் ஆட் வரும்ன்றீங்களா? ஆமாம். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்காது சொல்லுங்க? ஜியோ ஹாட்ஸ்டாரா இருந்தது. ஜியோ ஹாட்ஸ்டார் எப்படி இருக்கோ இல்லையோ, இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் அப்பா அந்த ஜி5ல ஃபுட்பால் பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. அதில் எதை திறந்து அதில் எந்த படத்தை போட்டாலும் படத்துக்கு ஒரு 40-50 ஆடு போட்டுடுறான் அவன். டிவிலேயே இதோட கம்மியான ஆடு வந்துச்சோன்னு யோசிக்க வைக்குது. இவங்க ஆடே கூட போட்டுக்கலாம் இல்லையா? இவங்களே ஒரு பெரிய நிறுவனம். துரந்தர் படமே அவங்களோட தான். அவங்க துரந்தர் படத்திலேயே துரந்தர் ஆடு போடுவாங்க, செம்மையா இருக்கும். போடுவாங்க. அவங்க செய்யக்கூடிய நபர்கள் தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால, அதுக்கு பல கிளைகள் இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. சரி, பிஎஸ்என்எலுக்கு என்ன இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள். பிஎஸ்என்எல்லை பற்றி என்னமோ ஆரம்பிச்சிங்க, அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு. இல்லை, பிஎஸ்என்எல் வந்து டாரிஃப் இதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க ப்ரோ. எதுவுமே ஹைக் இல்லை, பட் புதுசாக உள்ள யாராவது வர போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா? நிறைய 5G கனெக்டிவிட்டியை ஸ்டெபிளைஸ்டாக அவங்க வந்து நிறைய ஏரியாவுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்களா? 5G இல்லை, 4G தான். 5G ஓகே ஆயிட்டுன்னு சொன்னாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 5G ஓகே ஆயிட்டுன்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கெலாம் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கான். பட் செக்யூரிட்டி த்ரெட் தான் வந்து பிஎஸ்என்எல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்கள்ல அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த லோ எர்த் ஆர்பிட்டிங் கம்யூனிகேஷனுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சேட்டலைட் கனெக்டிவிட்டி. ஆமாம், அதுவே அவங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸிலி பாசிபிள் மாதிரி தான் இருக்குது. அவங்க இன்ஃப்ராவை எடுத்து படித்து பார்த்தா அந்த அளவுக்கு தான் இருக்கு. பிஎஸ்என்எல் கிட்ட வந்து இல்லாதே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. நீங்க இது கூட பார்த்திருப்பீங்க, FTTH எல்லா இடத்துலயும் ஃபைபர் வந்து பிஎஸ்என்எல்னால ப்ரொவைட் பண்ண முடியுது. இப்போ எங்க ஏரியால கரண்ட் போகுது. ஆரம்பத்துல இருந்து அதை செஞ்சவங்க அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய நாலேஜ் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. அதனால வந்து அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஈஸியான அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அவங்களால ஈஸியாக மேலே வர முடியும். அது உண்மை ப்ரோ. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபண்டு தான்.
ஃபண்டு கிடைச்சா கூட ப்ரோ இல்ல நீங்க சொன்னீங்கல்ல யாரு கொடுக்கணும் அதுதான் ஃபண்டை எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அதெல்லாம் வந்து பெரிய குத்தாதான் இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்ச் இருக்குன்னா, இப்போ நம்ம குரோம்பேட்டே எடுத்துக்கோங்களேன். குரோம்பேட்டில் ஏகப்பட்ட இடத்துல இப்போ சிம் கார்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறைய பிளேசஸ் இருக்கலாம். பட் எத்தனை பிளேசஸ்ல வந்து அவங்களோட போர்டில் வந்து பிஎஸ்என்எல் சிம் அவைலபிள்னு போடுறாங்க வெளியில வெல்கம்லயே. ஆனால் வேற ஒரு சில நெட்வொர்க் ஓடுறது நம்ம பார்க்கலாம். காம்படிஷன்ல இருக்கிறவங்களோட பேரெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த சிம் கிடைக்கும் அந்த சிம் கிடைக்கும். அதை தான் ப்ரோ நான் ஒரு கேள்வியா முன் வச்சேன். அந்த ஃபண்டுங்கிறத யார் அலோகேட் பண்ணணும்? இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமா, ஒரு பிரைவேட் கம்பெனி முதலாளி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த எம்ப்ளாயிஸ்க்கு சில குடைச்சல்கள்லாம் கொடுப்பாரு. மார்க்கெட்டிங் டீமை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் டீம் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்களோட சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 15,000 20,000 தான் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு அவனுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. பிஎஸ்என்எல்ங்கிறது பப்ளிக் செக்டர் நிறுவனம். அதுக்கு வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ண முடியுமா? அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணலாம். அதான் நம்ம ஏற்கனவே அதோட பேசிருந்தோம் அந்த ஹைரார்கி சம்பந்தமா. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. அதாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்ததுனாக்கா நடுவுல இருக்கிறவங்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும்? கரெக்ட் தான். ஸோ இங்கே வந்து பவர் இருக்கும், அந்த போஸ்டிங் இருக்கும். அதாவது இந்த போஸ்டிங்கான பவர்னு ஒன்று வரையறுக்கும். அந்த ரூல்ஸ் புக்கில் இருக்கும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானாக்கா அது மேலதிகாரி உத்தரவின் பேர்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படியே உயரத்துக்கு போனீங்கன்னா கடைசியா இது யாரோட கண்ட்ரோல்ல வந்து நிக்கினா, ஒரு மினிஸ்டரோட கண்ட்ரோல்லயோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கண்ட்ரோல்லயோ ஒரு பொலிட்டிஷியனோட கண்ட்ரோல்லயோ தான் அது நிக்கும். அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதை தான் இவங்க வந்து செஞ்சாகும். கரெக்ட் தான். ஸோ அதனால தான் அவங்களால வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியலங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நான் முன் வச்சுக்கிறேன். ஸோ பப்ளிக் செக்டராக இருக்கும் போது இருக்கக்கூடிய சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி இவங்க மேலே வர்றதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணி விட்டாக்க முடிஞ்சு போயிட்டு அந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் அதாவது இத்தனை பெர்சன்டேஜை நாங்கள் வந்து ப்ரைவேட் கூட வந்து சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஜியோவோ இந்தியாவில் வேற ஒரு நிறுவனமோ இது கூட டைப் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டைப் பண்ணவங்க சும்மா இருப்பாங்களான்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கரைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. 2005 சுனாமி வந்தப்ப 2004 டிசம்பர்ல வந்தது. 2004 டிசம்பர்ல சுனாமி வந்தது. 2004 கரெக்டா சொல்ல முடியல. சார் 2004 சுனாமி வந்து வச்சுப்போம், டிசம்பர் மந்த்ல வருது. அந்த நேரத்துல எந்த பிரைவேட் நெட்வொர்க்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து அந்த கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணல. உண்மைதான். பிஎஸ்என்எல் கனெக்ஷன் மட்டும் தான் ஒர்க் ஆனிச்சு. லேண்ட்லைன் தான் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன். ஆமா அது உண்மை. நீங்க சொல்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ கேரளால நிலச்சரிவு வந்தது. நிலச்சரிவு வரும்போது டக்குன்னு ஃபர்ஸ்ட் அங்க வந்து ஒரு சொல்லுவாங்களே போர்க்கால நடவடிக்கை மாதிரி போகும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் ரீச் ஆகுது அப்படின்னா பிஎஸ்என்எல் தான். கண்டிப்பா. அது மாதிரி இப்போ அருணாச்சல் பிரதேஷ் சைட்ல வந்து இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான ஏரியாஸ் அண்ட் அந்த வில்லேஜஸ்ல எல்லாம் கூட பிஎஸ்என்எல் தான் இப்போ இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஆர்டர்ல நடக்கும். ஒரு ஆர்டர் போதும். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும், ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஒரு சின்ன இன்ஃப்ரா தான், அதை ரெடி பண்ணி கொடுத்தா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பிஎஸ்என்எல் வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த சமூகத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. பிஎஸ்என்எல் இருந்ததை விட அந்தந்த தனித்தனி டெலிகாமா இருந்ததை விட டெலிகாமா இருந்தப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்கும் போது தான் அதை வந்து ஒருங்கிணைந்து பிஎஸ்என்எல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டுட்டு வராங்க. அது வந்து ஆமா மொத்தம் எப்படி இருந்தது முதல்ல? ஏன்னா இப்போ நார்த்தில் வந்து பார்க்கும்போது சில சமயங்கள் இப்பயும் கூட எம்டிஎன்எல் இருக்கும். ஆமா, சென்னை டெலிகாம் இங்கே தனியாக இருந்தது மெட்ராஸுக்குன்னு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் கனெக்ஷன்ஸ் வந்து எடுத்தாங்க லேண்ட்லைனு. அதுக்காக வந்து அந்த எம்ப்ளாயீஸுக்கு நிறைய வாட்சஸ் அந்த மாதிரியான கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது அப்போ ஒரு பெரிய விஷயம். 10 மில்லியன் கனெக்ஷன் எவ்வளோ? அங்க இருக்கிற 1 கோடி கனெக்ஷனுங்க. 1 மில்லியனா 10 மில்லியனா? 1 மில்லியனாலே 10 லட்சம் கனெக்ஷன். ஆமா, இல்ல நீங்க சொன்ன 10 மில்லியன் 1 கோடி வந்து பெரிய விஷயம் தான். ஆமா, சவுத் ரீஜன் ஃபுல்லா அவங்க வந்து சவுத்தே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு தான். சென்னை டெலிகாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தானே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால 1 மில்லியன் கனெக்ஷன் அப்படிங்கிறது 1 மில்லியன் கனெக்ஷன் வந்து ஓகே. ஸோ 10 லட்சம். ஆனால் எனக்கு என்னன்னா அதுதான் ப்ரோ, அந்த பழைய லேண்ட்லைனில் நீங்கள் ஃபோன் பேசுறீங்க அப்படின்னும் போது அதில் அனுபவமே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்டி ஆட்டி பேசிக்கலாம். இங்கே அது மட்டும் இல்லை, தேவை கிடையாது. குவாலிட்டி அந்த வாய்ஸ் நடுவு சமயத்தில் அந்த இதெல்லாம் வரும். அதாவது கிராஸ் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரச்சனைகள்லாம் நாளடைவில் அது வந்து சரி செய்யப்பட்டது. இன்னைக்கு கிராஸ் டாக்குங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து அனுபவிக்கிறது கிடையாது. உண்மைதான் இருக்கு, ஆனா வருதா? ஏர்டெல்ல வருது, ரொம்ப அரிது. நான் இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் கால் பேசுறதே கம்மி, அதனால எனக்கு தெரியலையே என்னவோ. பட் கிராஸ் டாக்குங்கிறது முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி. நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க.
இந்த அழகன் படத்துலலாம் வந்து இந்த டெலிஃபோனை யூஸ் பண்ணி தான் அந்த லவ்வே விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, சங்கீத சுவரங்கள்னு ஒரு பாட்டு வர ஓடிட்டு இருக்கும், பாத்துறீங்களா இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது டெலிஃபோன்ல. இல்ல கிராஸ் டாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட்லைன்ல சொல்றீங்களா ப்ரோ, நம்ம ஃபோன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இப்போ கூட கிராஸ் டாக்லாம் பார்க்க முடியுது, கொஞ்சம் வருது அப்பப்போ. இல்லை டெலிஃபோனே ஒரு மிகப்பெரிய ஒரு இனோவேஷன் ப்ரோ. நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு சப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த காலத்தில் வந்து அந்த நம்மளுடைய நண்பர்களுக்கு ஜென்சிகளுக்கு இல்லை 90s கிட்ஸ்க்குன்னே வச்சுப்போமே, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் கனெக்ஷன் எங்கள் வீட்டுக்கு வர்றது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. பக்கத்து வீட்டில் இருந்த அவங்க வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து பேசுவாங்க ஃபோனு. அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிருந்தாரு. ஸோ அவர் வந்து அங்கேருந்து கால் பண்ணுவார். அந்த மாதிரி ஒருத்தர் துபாயில் இருந்தார், அவர் வந்து வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணுவார், வெள்ளிக்கிழமை. அப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கால் வர்றதுக்காக. வெயிட் பண்ணி பேசிட்டு அவர் வந்து ஊர்லேருந்து வரும்போது எங்களுக்கும் சேர்த்து சில ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ டெலிஃபோன் கனெக்ஷனுங்கிறது அப்படி இருந்தது ஒரு உண்மைதான் ப்ரோ. டெலிஃபோன் மட்டுமா இருந்தது, டிவியும் அப்படிதான் இருந்தது. டெலிஃபோன், டெலிவிஷன், காதல்கோட்டை. அதுல வந்து லெட்டர்லயே வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து 2 பேரும் வந்து பேசிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் போடுவாங்க. அப்ப இங்க என்னமோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், இங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போராட்டம் நடந்துட்டு இருக்கும், ஹலோ கமலி அது அப்படியே ஒரு எமோஷனலா அப்படியே கொண்டு போவாங்க. அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் உடைய அந்த ஆக்டிங் அது வேற, அது இல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து தேவாப்பட்ட மியூசிக்கு எல்லாம் சேர்ந்து அதுல மணிவண்ணனுடைய அந்த ரோலும் பயங்கரமா இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னாக்கா அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. அதாவது லெட்டரில் லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த காதல் வந்து ரொம்ப அதிகமாகி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அதை விட அதிகமாக எது வந்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்காங்க அந்த நேரத்தில் உதவி இருக்குன்னா அது டெலிஃபோன். 2 பேரோட குரலை கேட்டுக்கிறாங்க. குரலில் பேசும்போது லெட்டரில் கூட சொல்ல முடியாத பல விஷயங்களை 2 பேரும் வந்து பேசிக்கும் போது முகம் தெரியாமல் அவங்களால பரிமாறிக்க முடியும். அதற்கான சந்தர்ப்பமே அங்கே உருவாகாமல் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த படத்தில் அந்த அளவுக்கு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் தேசிய விருதெல்லாம் கூட கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் 2 பேரும் டும் 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 படம் பார்த்துட்டு இருந்தோங்க. அதில் உள்ள ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போது அதுதான் சொல்லிட்டு இருந்தோம், எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. அதில் ஹைலைட் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி யாராக இருக்கும், கலர்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரேம்லாம் செமையாக இருக்குது. PC ஸ்ரீராம் வரைக்கும் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ராம்ஜி அப்படிங்கிற அவருடைய பேர் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நான் சும்மா விக்கிபீடியாவில் பார்த்து தாங்க சொல்கிறேன், எனக்கும் தெரியாது. செக் பண்ணி பார்த்தா யாரான்னு பார்த்தா அவரு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு, லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். அப்புறம் சரி மியூசிக் யாராக இருக்கும், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்த்திக் ராஜா. நான் கூட ஏஆர் ரகுமானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் ஃபீல். ஏன்னா ரகசியவாயின்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும் கார்த்திக் ராஜா தான் மியூசிக் போட்டிருப்பாருன்னு. பட் நாளடைவில் கார்த்திக் ராஜாங்கிற அந்த பேரே வந்து நம்ம மெமரியிலேருந்து மறைஞ்சிட்டு, அதுதான் வருத்ததுக்கு ஒரே ஒரு விஷயம். இப்போ உல்லாசம் படம் வரும்போது அவ்வளோ பீக்கில் இருந்தது. கார்த்திக் ராஜா மியூசிக் போடுறாரு, இளையராஜா பையன் வந்து இதில் வந்து மியூசிக் போட்டிருக்காரு ஃபுல் ஃப்ளெஜ்டா அப்படிங்கிற மாதிரி. இளையராஜாவும் என்ன பண்ணாருனாக்கா ஒரு பீரியடில் வந்து தன் பையனுக்காக வந்து கொஞ்சம் நான் வந்து மியூசிக்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருந்தார் ஃபீல்டில். 93லேருந்து நினைக்கிறேன். அப்போ கார்த்திக் ராஜா வந்து நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணார், இளையராஜாவுக்கும் பயங்கரமாக ஹெல்ப்லாம் பண்ணார். ராசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபுதேவா படம்லாம் இருக்கும், அதுலலாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து இவருடைய ஹெல்ப் நிறையா இருக்கும், அந்த பாட்டிலே தெரியும். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு புடவை கடைக்கு இந்த சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தேன், அதில் அந்த பாட்டு ஒன்று போட்டிருந்தேன், காதல் வானிலைன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், காதல் வானிலை. அது நடுவில் வர்ற அந்த மியூசிக்லாம் வந்து கண்டிப்பாக இளையராஜா அந்த பீரியடில் வந்து அந்த டம்முன்னு அடிக்கிற அந்த மியூசிக்கை வந்து அவர் வந்து போட மாட்டார். அவரோடது எப்படி இருக்குனாக்கா அதுலேயும் ஒரு ராக மாதிரி போட்டு அதை வந்து உள்ளே வந்து இந்த பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு தான் நினைப்பாரு. அந்த மாதிரியான அந்த பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மியூசிக் வந்து கார்த்திக் ராஜாவுடைய இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம் அந்த நடுவில் அந்த மியூசிக்கு. அதுக்கப்புறம் அந்த டியூன் வேறு லெவலு, அப்பர் சுந்தர வை, அது வேற மாதிரி போவோம், அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஏறும் இறங்கும், அந்த வேரியேஷனே வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டில். ஸோ இது என்ன ஒரு ஃபாஸ்ட் பீட்டு சாங், ஆனால் மெலடி சாங். இளையராஜா வட்டத்தை மட்டும்தான் அதை நான் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து கார்த்திக் ராஜாவும் பண்ணுவார் ஆக்சுவலாக. பட் இளையராஜா தான் இது வந்து இதுக்கெல்லாம் தொடக்கம்னு நான் வந்து சொல்லுவேன். ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த பாட்டு, வந்து ஒரு வேகமாக போகிற பாட்டு, ஆனால் அது மெலடி. அதில் அவ்வளோ வேரியேஷன் வச்சுருப்பாரு. இந்த கஜிரா ஓ கனவிலோன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதை வந்து காட்சியாக பார்க்கும் போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அப்போ காலேஜில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் சொல்லுவானுங்க, காட்சியாக இருக்கும்போது கண்ணை கட்டிட்டு இது வைக்கிறது, ஐஸ் கட்டியை வைக்கிறது, சாக்லேட்டை விட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும், என்னடா கஜிராவோன்னு. அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் அந்த பாட்டை வந்து விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டியூன் இட் செல்ஃப் அது வந்து ரொம்ப அருமையான ஒரு டியூனு, அதுல எவ்வளவு வேரியேஷன் தாண்டி. ஆமா, அந்த பாட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்ல டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா அதுல ஒரு ராகம் இருக்கும், அப்படி ஏறுறது இறங்குறது, ஒரு மெல்லினோ வல்லினோ, அது என்னென்னமோ அப்படி அழகாடி வரும். அதே ஒரு காவியம் மாதிரிங்க அந்த இசையே.
கேட்கறதுக்கு காதுக்கும் இதமா இருக்கும். சும்மா போட்டுட்டு அந்த மூலமா கொட்டிட்டு ஒரு வைப்பா இல்லாம ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா அது வேரியேஷன் இருக்கும். மெலடி வேணுமா அது எங்க போகுது பாருங்க. இங்கே இருந்து வந்து அப்படியே ஒரு இறங்கு திரும்ப அப்படியே அந்த பேசே அப்படியே ஆமா வரும். எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இந்த பீரியட்லேயே இந்த மனுஷன் என்னமோ மியூசிக்கில் பண்ணுறாருன்னு. பட் கார்த்திக் ராஜா வந்து நீங்க சொல்லி தான் எனக்கு வந்து தெரியும். இப்போ சில படங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஐயோ அது எனக்கும் வந்து ஆச்சரியமா இருந்தது ப்ரோ. நான் மட்டும் என்ன லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன், ஷாக் ஆயிட்டேன். இதோ இது ஃபுல்லா அவரோட தான். கார்த்திக் ராஜா அதுல வந்து பாண்டியன் படத்துல ஒரு பாட்டு பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சொல்லியிருக்காங்க எந்த 1992ல. அப்புறம் உழைப்பாளியில வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ பாண்டியன்ல உங்களுக்கு எந்த பாட்டு ஞாபகம் வருது? ஆக்சுவலா நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த படத்தெல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். உழைப்பாளியில கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஃபன்னா இருக்குமே ப்ரோ. ஏன்னா அதுல 2 ரஜினி இல்ல, 2 ரஜினி மாசா இருக்கும். 2 ரஜினி மாதிரி, 2 ரஜினி மாதிரி. அதுல அந்த கோழக்கிளி பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நிறைய பாட்டு இருக்கு. பாண்டியன்ல உங்களுக்கு எந்த பாட்டு ஞாபகம் வருது? எனக்கு பாண்டியன்ல சரி பாண்டியனை கிளிக் பண்ணி பாத்துறேன். அதுல வந்து கண்ணே நீ என்ன அந்த ஏன்னா மியூசிக் வந்து இளையராஜா போட்டிருக்கேன். இல்ல அந்த பாட்டெல்லாம் இவர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு அருமையான பாட்டுங்கிறேன் நான். இப்போ பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலாங்கிறது ஒரு பாட்டு, அது ஒரு மார்க்கமா இருக்கும். ஆனா இந்த பாட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம கேட்காத ஒரு டியூனா இருக்கும் அந்த காலத்துல. பாண்டியனின் ராஜ்யத்தில் தான் கார்த்திக் ராஜா கம்போஸ்ட். ஓகே, பாண்டியனின் ராஜ்யத்தின் உயலாலா தான் அந்த படத்துல வந்து பயங்கரமா ஹிட் ஆனிச்சு. பட் அந்த கண்ணே அந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் பாடினேன் இல்லையா, அந்த பாட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அது ஒரு வேற என்ன பாட்டு? அன்பே 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 அதான் அன்பே. அது வந்து லிரிக்ஸ் பாருங்க, வாலி இந்த லெஜெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. அவர் இல்லாத இடமே கிடையாது. எல்கேஜி பாப்பாவை கூப்பிட்டாலும் வாலி தாத்தா பாட்டு அப்படின்னு படம் போல. அதனாலதான் சிலம்பரசன் சொல்லியிருக்காரு, வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையேன்னு. அது எல்லா வருஷமும் எழுதுறாரு ப்ரோ. அந்த ஜெனரேஷனுக்கு எழுதியிருக்காரு சார். இந்த எதுக்கு எழுதியிருக்காரு? எம்ஜிஆர் சிவாஜிக்கும் எழுதியிருக்காரு, ரஜினி கமலுக்கும் எழுதியிருக்காரு, அதுக்கு அடுத்து இருந்த ஜெனரேஷனுக்கும் எழுதியிருக்காரு. எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயன் அதுல கூட எழுதியிருக்காரு. ஆனா இதெல்லாம் ஜெனரேஷனால எனக்கு வந்து தெரியல. கொஞ்ச நாள் கொஞ்சம் பேர் ஃபேமஸா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேனிஷ் ஆயிடுவாங்க. இங்க வந்து இப்ப யாரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான டேட்டா ஃப்ளோ மாதிரி இருக்கு. அஜித் அந்த ஒரு ரைவல்ரிக்கு பிறகு தமிழ் சினிமால அதுக்கப்புறம் யாரும் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியும். அதான் ப்ரோ, ஃப்ளோ ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு. தகட்டுதுடா போதும்டா அப்படி போதும் அது போதும். ஏன்னா இந்த குங்ஃபு பண்டால வரும் அந்த ஒரு மாடு ஒன்று வருமே, ஆக்ஸ் ஒன்று வந்துட்டு எல்லாருக்கிட்டே வந்து எல்லாத்தையும் காயின்னு ஒன்று வருமே, ஜென்ரல் காயின், எல்லாரோட சீயும் எடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அது மாதிரி நான் பாக்குறது இல்லை அந்த ப்ரோக்ராம். இருந்தாலும் நீங்க எதுவும் சொல்றீங்க. அதுல என்ன ஆகும்னா கடைசியில வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா மாஸ்டரையும் அடிச்சு எல்லாரும் மாஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த சீயை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த எல்லா மாஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த பவர் எல்லாம் என்கிட்ட வந்துடும். எடுத்து கடைசியில என்ன ஆகும்னா பேண்டை வந்து கொடுக்கும், இந்த வச்சுக்க இதையும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னும். அப்புறம் உடனே இது ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா, எனக்கு செத்து போயிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் ஆர்கானிக்கலா வந்தது. இது வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பேர் தான் வந்து காம்படிஷன்ல இருப்பாங்க, அப்பதான் மேல வர முடியுங்கிறதுக்காக ஆர்டிபிஷியலா நிறைய பேர் அதை உருவாக்க ட்ரை பண்ணி தோத்து போயிட்டாங்களோன்னு தோணுது. எனக்கு அப்படிதான் வந்து உண்மையிலே தோணுதுங்க. ஏன்னா இப்போ எம்ஜிஆர் சிவாஜி இருந்தப்ப எஸ் ராஜேந்திரன் இருந்தாரு, அவரும் தனியா இயங்கிக்கிட்டு இருந்தாரு. முத்துராமன் இருந்தாரு, அவரும் தனியா இயங்கிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் வேற இருந்தாரு. யாருன்னு சொல்லுங்க பாப்போம்? எம்.ஆர். ராதா. அவரு தனியா வேற கலக்கிக்கிட்டு இருந்தாரு. வில்லனா பண்றாரு, காமெடியனா பண்றாரு, அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்றாரு, ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு வித்தியாசமான அப்ரோச்ல இருந்தாரு. ஸோ இத்தனை பேர் போட்டி போடும் போது இவங்க இல்லாமல் நாம் சொல்ல மறந்த ஆக்டருங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சில பேரோட பேரே எனக்கு வந்து தெரியாது. ஒருத்தர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா முருகர் படத்துலலாம் நடிப்பார், முருகர் பக்தராகவே நடிப்பார் அவர். ஆமாம், கொஞ்சம் பழசு, கொஞ்சம் பழைய காலத்து படத்தில். ஸோ அவர் இல்லாமல் அந்த காம்படிஷனில் இருந்திருப்பாரு. இத்தனை பேரையும் கடந்து ஜெய்சங்கர் இருந்தார், எவ்வளோ பேர் சொல்கிறோம். இவங்க எல்லாரும் இருந்தார். சிவகுமார் இருந்தார். சிவகுமார்லாம் அந்த பீரியடுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆருக்கு தம்பியாவே நடிச்சிருப்பாரு ஒரு சில படத்துல. சிவாஜிக்கு பையனா நடிச்சிருப்பாரு ஒரு படத்துல. சிவாஜிக்கு வந்து அப்போ சின்ன வயசுல அவர் வந்து அந்த ஒரு அழகான பாட்டு இருக்குமா, மாலை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்காது, நாமதான பாட்டு. அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. சௌகார் ஜானகி வந்து அவங்களுக்கு ஒய்ஃபா இருப்பாங்க. சிவகுமார் தான் அவரோட பையன்னு தெரியாமே இங்க வந்து வேலைக்காரனா வந்து வேலை பார்ப்பாரு. அது வந்து அவருக்கும் தெரியாது, சிவகுமாருக்கே தெரியாது. ஆனா சிவாஜிக்கு தெரியும் தன்னோட பையன்ட்டு. அவனை காப்பாத்துறதுக்காக அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பேர் காம்படிஷனில் இருக்கும் போது ஆர்கானிக்கலாக எம்ஜிஆர் அவருக்கு போட்டி. ஏன்னா எம்ஜிஆருங்கிறது மிகப்பெரிய பிம்பமாயிட்டாரு.
அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய ரேஞ்சே வந்து வேற லெவல்ல வளர்ந்துட்டாரு. மக்கள் செல்வாக்கு அதிகமாயிட்டா. அப்படி இருக்கும்போது கூட சிவாஜிங்கிற ஒரு நடிகர் வந்து நடிப்பு திறனால அந்த விஷயத்தை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாரு. எம்ஜிஆர்னா போட்டி சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து வந்துட்டு இருந்தாரு. ரஜினிகாந்த் வந்து அவருடைய தனித்துவத்தினால உண்மையில ரஜினிகாந்த் வந்து வேற லெவலுங்க. அவரை நான் வந்து ஒரு தனித்துவமா தான் பாக்குறேன் தமிழ் சினிமால. இது என்ன 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ் பிலிம்ஸ்ல வந்து அமைதி படைக்கெல்லாம் பிஜிஎம் போட்டிருக்காரு ப்ரோ. ஆமா, செம்ம படங்க அது அமைதி படை. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல ஆனா இதுல பார்த்தா மியூசிக் பை இளையராஜன் தான் இருக்கு. ஆமாங்க, இளையராஜா வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு. அதுல சொல்லி வீடு வெள்ளி நிலவேன்னு ஒரு பாட்டு இருக்கும், மிக அருமையான பாட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும். கண்மணி இதுவும் சம படம் தான். இதுலயும் பிஜிஎம் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. பாட்டு நல்லா இருக்கும். இதுல பாட்டு நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்த காற்றுன்னு ஒரு சாங். ஆனா அதான் நிறைய அப்படியே போகுது, ஒரு பெரிய லிஸ்ட் போகுது ப்ரோ. இல்ல நிறைய பேர் இங்க வந்து மறக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அதனாலதான் அந்த முருகர் வேஷம் போடுறாரு இல்லையா, அவரை பத்தியே நம்ம வந்து பேசியிருந்தோம். சினிமாவில் மியூசிக் டைரக்டர்னு மட்டும் கிடையாது, நடிகர்கள்லயும் அந்த மாதிரி நம்ம மறந்து போன முகங்கள்னு நிறைய இருக்கு. இப்போ எஸ்.எஸ். ராஜேந்திரனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் யார் வந்து டாப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தோம்னு வச்சிங்களேன், அப்போ அந்த பாகவதர் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சின்னப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தியாகராஜ பாகவதர், 2 பேரை சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அவங்கள வந்து மேலோட்டமாக தெரியும், அந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது. நமக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் அஜித், விஜய், இந்த காம்பினேஷன் தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுனாக்கா, இந்த மாதிரி 2 பேர் தான் இங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை வச்சு இப்போ அதுக்கப்புறம் அந்த நடிகர்கள்லாம் இவருக்கு போட்டி நான், எனக்கு போட்டி அவர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நேச்சுரலாக வந்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வரிசையாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் சிம்பு தனுஷ் கூட அது வந்து நேச்சுரலாலாம் வரல. சிலம்பரசன் 2வது படத்திலேயே வந்து ஆனந்த விகடன்லேயே இதிலே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது தனுஷுக்கு போட்டியாக என்னை சொல்கிறார்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆர்கானிக்கலாலாம் வரல. அதுக்கப்புறம் ஐசோலேட்டடானது வந்து இவங்களா உருவாக்குன மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஆர்கானிக்கலானா அந்த பீரியட் வந்து விஜய் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அதாவது அஜித் வந்து காதல் கோட்டையை ஓடிட்டு, அப்போ விஜய்க்கு வந்து சொல்லும்படியான ஹிட் வந்து வரல. 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. நானே நினச்சிருக்கேன் அதான் அதுக்கு முன்னாடியே ஒரு ஹிட் இருந்ததுனாக்கா வேறு மாதிரியான ஹிட்டு தான் இருந்தது. பூய உனக்காக படம் வந்த பிறகு அவருடைய லெவல் வந்து வேறு மாதிரி ஆகுது. அப்படி இருந்தும் அவரால் வந்து ஒரு டாப் பொசிஷன் வந்து அந்த ரேஞ்சில் அந்த நேரத்தில் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. அப்போ தான் காதலுக்கு மரியாதை வருது. காதலுக்கு மரியாதை வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வந்த எல்லா படமும் வரிசையாக ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு படத்தோட தாக்கத்தினாலே பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் அப்போ ஒரு போட்டி வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அஜித்துக்கு வந்து அமர்கலம் வருது. ஒரு சீரீஸ் ஆஃப் லாஸுக்கு பிறகு அமர்கலம் வந்த பிறகு அஜித் தனியாக வந்து தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறாரு, விஜய் தனியாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறாரு. ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்குது. ஸோ 2 பேரும் ஒரு காம்படிஷனாக வந்து உருவாக்குறாங்க. இது ஆர்கானிக்கலாக நடந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் கமலஹாசன் ரஜினி விஷயங்கிறது வந்து கமலஹாசனுக்கே வில்லனாக நடிச்சு கொஞ்சம் நினச்சி பாருங்க. கமலஹாசன் வில்லனா நடிச்சது ரஜினி. ஆமாம், இப்போ விஜயும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படம் பேர் ராஜாவின் பார்வையில். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். என்னோட சிஸ்டருக்கு அஜித்தை பிடிக்கும், எனக்கு வந்து விஜய் ஓரளவுக்கு பிடிக்கும். ரொம்ப தீவிரமான ரசிகர்லாம் கிடையாது நான் விஜய்க்கு. அந்த படத்தில் ராஜாவின் பார்வையிலேங்கிற அந்த படம் வரும்போது அதில் அஜித் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான். அது ஆக்சுவலாக நடுவில் வந்து அவர் வந்து செத்து போயிடுவார். ஒரு லவ் ஃபெயிலியர் அவருக்கு வந்து ஆகி அதனால வந்து அவரோட உயிரை இழந்துடுறாரு. அதனால இவருக்கு காதல் மீதே ஒரு வன்மம் வந்து வந்துடுது. இனிமேல் நான் வந்து காதல் பண்ண மாட்டேங்கிற ஒரு கொள்கையோட விஜய் வாழ்றாருங்கிற மாதிரி தான் அந்த கதை வரும்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ஒரு படம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சொல்றது, இவருக்கு வில்லனா அவரோ அவருக்கு வில்லனா இவரோ நடிச்சதே கிடையாது. உண்மைதான். ஆனால் இது வந்து வேற ரகம். கமலஹாசனுக்கு எத்தனையோ படத்தில் இவர் வில்லனா நடிச்சிருக்காரு. ஆனால் கமலஹாசனுக்கே போட்டியான ஒரு நடிகராக அவர் வந்து வந்திருக்காரு பாருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதை நான் உண்மையிலே ரொம்ப தனித்துவமாக பார்க்குறேன். அந்த சினிமாவுக்கு வந்து கலர் முக்கியங்கிற அந்த ரேஞ்செலாம் இருந்தப்ப அதெல்லாம் தேவை கிடையாது. அந்த நிற கோட்பாடை உடச்சி அதையெல்லாம் மீறி ரஜினிகிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் கவர்ந்து இழுக்கிற ஒரு தன்மை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல் பிரபலமாகவும் ஆக வேண்டிய நிலைக்கெல்லாம் அவர் வந்து போனார். ஆகலை, அது வேறு விஷயம். அது வந்து முடிஞ்சு போன கதை. அதை இனிமேல் வந்து எடுக்க முடியாது. அந்த புத்தகம் வந்து மூடி வைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சினிமாவில் இதெல்லாம் வந்தாங்க. சினிமாவில் இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. ஆக மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கரோட ரோலை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் பேசின விதம் சூப்பராக இருந்தது. சரியா சம பண்ணது. அவர் எல்லா ஸ்லாங்கும் பேசுவார். இந்த ஒரு நாடகம் ஒன்று நடந்துட்டு இருந்தது நம்ம சன் டிவில நினைக்கிறேன். ஆமா, சின்ன பாப்பா பெரிய பாப்பால அது ஒரு நாங்க ரொம்ப ஆச்சாரமானவங்க, நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. இந்த படத்துல அந்த மாதிரி எல்லா ஸ்லாங்கையுமே அவர் வந்து எடுத்து பேசிடுவாரு. இதுல வந்து தசாவதாரத்துல அவரோட ரோல், அதாவது தசாவதாரத்துல கமலஹாசனே 10 ரோல் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல கூட எம்எஸ் பாஸ்கர் வர்ற கொஞ்சம் சீனு தான்.
அந்த சீன் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்டதாக இருந்தது. நீங்கள் அந்த ஃப்ளெச்சர் கூட வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார், ஃப்ளெச்சர் கூடயும் மல்லிகா ஷெராவத் கூடயும். அப்போ அவர் செய்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு. அது ஒரு நகைப்பை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும், ஒரு நகைச்சுவை உணர்வு. இல்லை ப்ரோ, அவர் எல்லா படத்துலையுமே இது வரைக்கும் அவர் இருக்காருனாலே ஸ்கோர் பண்ணிடுறாரு ப்ரோ. ஆமாம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் அவர் பண்ணுவார். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு வில்லனாக நடிக்க சொன்னா கூட அவர் வந்து நடிப்பார். விஜயகாந்த் படத்தில் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு ப்ரோ. விஜயகாந்த் ஐயோ நல்ல படம் ப்ரோ. விஜயகாந்த் இது வடிவேலு, பிரபுதேவா, பாண்டியராஜன். வானத்தை போல இல்ல ப்ரோ. ஓ நீங்க சொல்றது வந்து இதுங்க. ஆமாங்க, அது வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக்குங்க. அப்படியா? ஆமா, சொர்ணமாரி நடிச்சிருப்பாங்க. ஆமா, எஸ்பி அப்படினு இருப்பாங்களே இவங்க. நமிதா வந்து விஜயகாந்த் ரொம்ப உருகி லவ் பண்ணுவாங்க. ஆளு பஸ் ஸ்டாண்ட் சீன் எப்படி இருக்கும்? எம்எஸ் பாஸ்கர் செம்மையா இருக்கும். தண்ணி போட்டு பேசுற மாதிரி. ஆமா, அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஆக்சுவலா தண்ணி போட்டு நடிச்சா மாதிரி நிஜமாவே அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இருக்காங்க. அதில் கமலஹாசன் டாப்பு, அதை நான் மறுக்கவே மாட்டேன். விருமாண்டியில வந்து அவரு அந்த தண்ணி போட்ட மாதிரி பேசுறாருல, ஆமா பெரிய மனுஷனை கூப்பிட்டு நீ எதுக்கு வர்ற, பாத்துறீங்களா இல்லையா அந்த சீனு? இங்கதான் நான் புதைக்க போறேன். ஐயோ, அந்த ஆக்டிங் வந்து வேற லெவலு. அந்த நாக்கு வந்து லைட்டா அந்த குளரும், அதுதானே ஒரு மூளை வந்து சுயநினைவு இல்லைனாக்கா பேசும்போது அந்த நாக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்காது. அந்த விஷயத்த கூட அந்த படத்துல அவர் வந்து யதார்த்தமா கொண்டுட்டு வந்திருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒருவேளை அவர் தண்ணியங்கனே போட்டே நடிச்சாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னொன்னு யாரு அப்புறமா டப்பிங்ல மாட்டிப்போமே. ஆமா, அப்பனா அவர் வந்து பக்காவா, அது வந்து ஒரு நடிகருக்கு தான் அது வந்து வரும். அது மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அது வந்து பக்காவா பண்ணிருப்பாரு. இன்னொன்னு வந்து இவரு ப்ரோ, யார் அவரு? மயில்சாமி. மயில்சாமியும் பண்ணிடுவார். அநியாயம் இல்ல, எல்லாம் எவ்வளவு காமெடியில தண்ணியை போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, மாயாண்டி குடும்பத்தாரில் எப்படி இருக்கும், இன்னைக்குதான் நான் தப்பாயிட்டேன் போல அப்படின்னு. ஆனா அவருக்குலாம் அந்த நாக்கு ஸ்லாங் வராது. கமலஹாசன் தான் அதை நான் ரொம்ப யூனிக்கா நான் வந்து ரசிச்சு பார்த்தேன். அது மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அந்த நாக்குல அந்த அந்த ஒரு தொய்வு இருக்கிறத வந்து வெளிப்படுத்துவாரு. அந்த படத்துலயே வரும். ஆமா, இந்த படத்துல வருவாரு. எனக்கு தெரிஞ்சு இதுல நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கமலஹாசனை தான் அந்த இடத்துல வந்து தூக்கி நிறுத்துறேன். அவரோட அனுபவம், அந்த அதே சமயம் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஆமா, கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் அடிக்கணும். இல்ல அதுல இன்னொரு ஸ்லாங்கையும் அவர் பேசணும். அப்படி யோசிங்க, அவர் வந்து அவருக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஊரோட, இப்போ தேனி ஸ்லாங் அவர் வந்து எடுத்து பேசணும்னு வச்சுங்களேன். தேனி வெஸ்ட் மதுரையோட அந்த ஸ்லாங் எடுத்து பேசணும். அதுல அவர் வந்து அந்த தண்ணி அடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் அதையும் பண்ணணும். ரெண்டுமே சிங்க் ஆகணும். ஆமா, பயங்கரமா, அது செம்ம ஆக்டிங். அது உண்மையிலே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த சீன்லாம் பார்க்கும்போது. நமக்கே அதெல்லாம் வேற லெவலுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து வியப்பா பார்க்குறோமா, அந்த மாதிரி இப்போ எதுவும் வரதில்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சோகமா இருக்கு. இப்போ அந்த மாதிரி யாரும் முயற்சி பண்றதுக்கே விரும்பல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் அதான் ஈஸி மணி இப்படி வருது. ப்ரொடியூசர் பண்ற அதை போடுற பணமே எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ அந்த காலத்தில் கமலஹாசன் அதை பண்ணாருன்னா அவர் சொந்த பணமாக கூட இருப்பாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸை வச்சுட்டு அவரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவர் செய்யணுங்கிறதுக்காக செய்வார். அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாதுல்ல. இப்போ அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து 300 கோடி 400 கோடின்னு சொல்லி பட்ஜெட்டை கொண்டு வந்து போடுறாங்க. அந்த படத்தில் வந்து அவங்க ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. கமர்ஷியலாக கொண்டுட்டு போயிட்டு எப்படி லாபம் எடுக்கிறது, படத்தில் இந்த ஆக்டரை போட்டாக்கா படம் சேல் ஆகுமான்னு தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஆக்டருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரோல் இதுவாக தான் இருக்கு. நமக்கு வந்து 50 கோடி ரூபா தராங்க, 100 கோடி ரூபா தராங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த படம் ஓடுறதுக்கு தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும். நம்மளுடைய நடிப்பு திறமையை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்களும் வந்துடுறாங்க. அதற்கான சந்தர்ப்பம் அந்த நடிகர்களுக்கே கிடைக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. ரீசெண்டாக அதனால தான் ஒரு சில வீடியோஸில் நாங்கள் பேசியிருப்போம். நேற்று வந்து பொல்லாதவன் படத்தோட காமெடி மொத்த நாளும் ஏதோ பசங்க போட்டு சும்மா வீட்டில் அதில் வந்து என்ன ஆகும்னா ஒரு காட்டியிருப்பாங்கல்ல, அது என்னதே நம்ம சொல்லுவோமே, ஒரு காலனி மாதிரி இருக்கும். அது உள்ளே போனால் சின்ன சின்ன வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீடு மாதிரி வரிசையாக இருக்கும். அதில் வந்து ஒரு போர்ஷனில் சந்தானம் அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிற மாதிரியும் இந்த இதில் வந்து தனுஷ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக இருக்குல்ல ப்ரோ. அந்த ஒரு வீடுன்னு காட்டுறாங்க, அந்த ஏரியான்னு காட்டுறாங்கன்னா அது ரொம்ப நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்மளும் இப்படி தானே ஒரு இடத்துல இருக்கிறோம். அதை வந்து வெற்றிமாறனோட முதல் படம் அதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆக்சுவலாக கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்டை உள்ளே விட்டுருப்பாரு. அதெல்லாம் எதுக்கு வச்சாருனாக்கா, அவரோட முதல் படங்கிறதுனால அவரால் முழுமையாக அந்த சுதந்திரத்தோட அந்த படத்தை எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால சில விஷயங்கள்ல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது வந்தது. ஆனால் அந்த படத்தை எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து உச்சநிலையை அடைஞ்ச பிறகு இப்போ சமீபத்தில் எடுத்த நிறைய படங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து யதார்த்தமா சொல்ல அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இத்தனைக்கே கதை எழுதினவர் வந்து ஒரு வேறொரு ஐடியாலஜியை கொண்டவராக இருந்தாலும் அந்த ரைட்டரையும் மீறி அந்த ஸ்க்ரீன் பிளேல இவருடைய விஷயங்களை அங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவார். வெற்றிமாறனுக்கு அந்த
தரமெல்லாம் நிறையவே இருக்கு. இப்போ வந்து ஒரு படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் எப்படி வருங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன படம் ப்ரோ அது? தமிழ் முருகன். ஆமா, அந்த படம் தான் இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை ஒழுங்காக எடுக்கலனாக்கா வெற்றிமாறனுக்கு வந்து வெற்றிங்கிற அந்த பேரை முன்னாடி தூக்கிட வேண்டியதுதான். முக்கியமான படம், வரலாற்று எவ்வளோ பெரிய முக்கியமான படம், என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய படம். இப்போதான் தெலுங்குல ஒருத்தர் வந்து அது அவரோட வாழ்க்கை வரலாறு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படம் ஒன்று தெலுங்குல எடுத்துட்டு இருக்காங்க. அது வர்ற நேரம் இந்த படமும் வந்திருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நல்லா பண்ணாங்கனாக்கா நல்லது. உண்மையா வரலாற்றில் இருக்கிறதா சொல்லப்படுற சில விஷயங்களை எடுத்து வச்சு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதற்கான கதை யார்கிட்ட இருக்குது? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இல்லையா? அதனால் இது எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க? எத்தனை புத்தகங்களை போய் படிக்க வேண்டியது இருக்குது? ஏன்னா பாதி விஷயங்கள் நீங்கள் கிடையாது. உண்மைதான். இதை வந்து இந்த படம் நீங்கள் ஒரு படம் சொன்னீங்களே, இப்போ கார்த்தி நடிச்சிருந்தாரு, அதை செல்வராகவன் இயக்கியிருந்தாருங்க, சொல்லுங்கள். ஆமாம், 1000 ஒருவன். அந்த 1000 ஒருவனுக்கு நிறைய வரலாற்று விஷயங்களை வந்து புரட்டி பார்க்கறதுக்காக அலாலும் அலைஞ்சிருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கிற பல பல்கலைக்கழகத்தில், தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே அதற்கான சான்றுகள் இல்லைங்கிறத அவர் ரொம்ப வேதனையாக சொல்லியிருந்தாங்க. அந்த பல குழுவினர் வந்து பேசிகிட்டு இருந்ததை நான் வந்து பார்த்தேன். அப்படியே ஒரு விஷயத்த இல்லை 2 விஷயத்த கண்டுபிடிச்சி இந்த நிசம்ப சூதனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாமி, அதுதான் போர் கடவுள் சோழர்களுக்கு அந்த பீரியடில், குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில். அந்த மாதிரி நிசம்ப சூதனி சிலையை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பட்டுச்சு. அந்த படமாக ஓவராலாக கதையாக அதெல்லாம் வந்து வேறு, அதை பற்றி மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அது ஏன் இந்த மாதிரியான கேரக்டர் அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறதுலாம் சில உடன்பாடு இன்மை என்பது வந்து இருக்கலாம். ஆனால் அந்த டீட்டெயிலை கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரியான ஒரு கடவுள் வந்து இருந்திருக்காங்க, போர் கடவுள் அப்படிங்கிறத அவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா? இது வந்து இத்தனைக்கும் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கே வந்து அவங்க அவ்வளோ தொங்கியிருக்காங்க. இதெல்லாம் 5000 வருஷமா, 6000 வருஷமா, 10,000 வருஷமாங்கிறது கணக்கே தெரில எனக்கே. இதில் எப்படி வந்து ஒரு கடவுளை அவங்களால வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும்? அந்த படத்தில் வரணும் இல்லையா? ஆமாம், எடுக்க போகிற ஒரு வரலாறே கடவுள்னு வச்சுங்க. நம்ம இப்போ கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து வாழ்கிற காலத்தில் வந்து நிறைய நன்மைகளை மக்களுக்கு செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அதற்கான வரலாற்று சான்றுகள் என்பது எவ்வளோ இருக்குது? இவர் எந்த கதையை எடுத்துக்கொண்டு தான் வைக்க போகிறாரு? அங்கே வந்து வேற ஏதாவது ஒரு போர் கடவுளை போர்ட்ரேட் பண்ணி வேற மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டாருன்னா கதையை அவர் இஷ்டம், அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. இல்லை அந்த மாம்பழத்துக்கு சுற்றின மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் உள்ளே பூத்திட்டாருனாக்கா ரொம்ப மோசமாயிருமே. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. அதான் என்ன கதையினே தெரிலங்க. ஆக்சுவலாக நம்ம தான் சொல்கிறோம், திரைக்கதையை வந்து அவர் வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக தான் எழுதுவார், நல்லா வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போதைக்கு தமிழ் முருகனை பற்றி இப்போதைக்கு சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. இந்த இனிஷியலாக வந்திருக்கிற இந்த ஒரு கிளிம்ஸை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் அது எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கிடல. ஆமாம், ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஐக்கானுடைய ஒரு வரலாறை எடுக்கணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு. இது எங்கே போய் முடியும்னு தெரில. நல்லா வந்தால் நல்லது, என்ன சொல்கிறீங்க? நல்லா வந்தால் எப்பயுமே நல்லது தான். அதான் இப்போ இந்த மாதிரி தான் யோசிக்கும் போது தான் இது இவ்வளோ நேரம் சினிமா. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா OnePlus யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த டெக்கை தனியாக பேசலாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்களா, இதை தனியாக கொண்டு போங்க. இதை தனியாக கொண்டு போனோன்னா எனக்கு அதான் ப்ரோ அந்த யதார்த்தம் ரொம்ப மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா பொல்லாதவனு, அதில் பார்க்கும்போது செம பண்ணா இருந்தது ப்ரோ ஒரு சில சீன்ஸு அண்டு காட்சி அமைப்பு. அதை தான் ஒரு டைரக்டர் வந்து யோசிக்கணும். இப்போ சாதாரணமாக இப்போ மெட்ராஸில் கூட எனக்கு அப்படி தான் இருந்தது. மெட்ராஸ் படம் வந்ததுல அதில் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது அதெல்லாமும் ப்ரோ. இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் எங்கேருந்து வந்ததுங்கிறதையும் பார்க்கணும்ல. இப்போ எல்லாருமே வந்து ஒரு செட்டிங் ரூமில் வச்சு எடுத்துகிட்டு இருந்த அந்த காட்சிகளை இப்போ முறையாக யதார்த்தத்தை கொண்டு போகிறதுங்க நகர்த்தி கொண்டு போனதில் பாரதி ராஜாவோட பங்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 16 வயது நிலை படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிறது எல்லாமே யதார்த்தமான டைலாக். இது எப்படி இருக்குன்னு ரஜினி சொல்லுவார். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதில் பேசுகிற கேரக்டர் எல்லாருமே அந்தந்த அவங்களுடைய மொழியை பேசுவாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற கேரக்டர் என்ன பேசுவாங்களோ அதை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து கேரக்டர்ஸை வந்து போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அடுத்தடுத்து வரும்போது அந்த ஸ்லாங்கையும் வந்து மாற்றி காமிக்க ஆரம்பித்தார் அவருடைய படத்தில். இப்போ வேதம் புதிது படத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமான ஸ்லாங்கை வந்து அந்த படத்தில் பேசுவாங்க. ஆனால் எல்லாருமே பேசுகிறது தமிழுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அந்த மாதிரி வந்து அவர் வந்து காட்சி பண்ணியிருப்பார். நிறைய விஷயங்களை ரொம்ப போல்டாக வந்து எடுத்திருப்பார் படத்தில். அதில் வந்து பாக்கியராஜா அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப பெட்டரான ஆளுங்கிறதுனால அந்த காட்சியை, அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு கதையாக இருக்கும், அந்த காட்சியை அப்படி கொண்டுட்டு போகிறாங்கங்கிறதுலாம் அவங்க கொஞ்சம் யதார்த்தத்தை. ஆமாம், சில விஷயங்களை அவங்க பார்த்த விஷயங்களை அதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் இப்படி வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரீசெண்டாக நான் பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு,
இந்த கவுன்சிலர் வந்து ஒரு ஸ்கூல்ல போய் சீட்டு கேட்பாங்கல்ல, அந்த சீனுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு எல்கேஜியில். அப்போ வந்து பார்த்தீங்களா சிஎம்ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்கல்ல. ஆக்சுவலாக அது மாதிரி உண்மையிலே நடந்தது, ஒரு கவுன்சிலர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கதை சொன்னார். அது மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் கேட்கும்போது இந்த மாதிரி உண்மையாக நடந்த விஷயங்கள்லேருந்து நம்ம அந்த சீனை எடுத்தோம்னாக்கா, கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா அந்த யதார்த்தம் வந்து வரும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கை, ஆனால் அது பாசிபிளாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு வேடிக்கையாகவும் இருந்தாலும் பட் அந்த யதார்த்தத்தை கொண்டு வரதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம். பட் இப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த சம்பளம், இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யதார்த்தமான ஒரு படத்தை எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. ஒரு பெரிய டைரக்டரால் தான் அது பண்ண முடியுது. இப்போ வெற்றிமாறன் வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு அவர் வந்து முன் வர்றாரு. அவருக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லைன்னா தனுஷா கூட காசு கொடுத்து படம் எடுங்கன்னு சொல்லுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க, சேர்ந்து போட்டு தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எப்படியும் வந்து ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் பட்ஜெட்னு நினைக்கிறேன். ஏன்னா போர் சீன்ஸ்லாம் வரும், என்னதான் ஏஐலாம் இருந்தாலும் அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு ஒன்று நாள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ வெளி மாநில படங்கள்லாம் வந்து இந்த சாமி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க நாள் அதிகமாக அதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல பண்ணணும்னா அதிக நேரம் எடுத்துக்கணும். இல்லை ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னாக்கா பட்ஜெட் அதிகமாக பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணாமல் உடனடியாக பட்ஜெட்டையும் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு படத்தையும் சீக்கிரம் ஒன்றுனாக்கா அது நம்ம தற்போதைய சிஎம் அவர்கள் நடித்திருந்த ஒரு படத்திற்கு ஜனநாயகன் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் நடிச்சிருந்தாரு, ஞாபகம் இல்லை உங்களுக்கு? சிம்பு தேவன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. பிலி. கரெக்ட். அந்த மாதிரி வந்து அமைஞ்சிரும். ஏன்னா பாகுபலிலாம் இப்போ வந்துட்டு, ஆக்சுவலாக பாகுபலி வர்றதுக்கு முன்னாடிலாம் அது வந்திருந்ததுன்னா மேபி நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம், அது வேற விஷயம். பட் பாகுபலிக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாக அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. இது கூட பட்ஜெட் 200 கோடி என்னமோ சொன்னாங்க. அவங்களும் 200 கோடிக்கு தான் அந்த பார்ட் 1 பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 250 கோடி என்னமோ. இதுவும் 200 கோடி, அதுவும் 200 கோடி. ஆமாம், கிட்டத்தட்ட. இப்போ அதில் வர்ற ஒரு காட்சிக்கு அவங்க செலவு பண்ணது ஒரு 50 கோடின்னு வச்சிங்களேன். அதே ஒரு காட்சிக்கு இவங்க 50 கோடியில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல, இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்தது. அவங்க வந்து பொறுமையாக எனக்கு வந்து சீன் தான் முக்கியம், எனக்கு அந்த காட்சி வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழ் முருகன் ஒரு படம் எடுக்கிறது வந்து மேட்டர் கிடையாது, படத்துக்கு அனௌன்ஸ் நல்லா வரணுங்கிறத மேட்டர். ஆமாம், அந்த சீனெல்லாம் அழகாக காட்டணும். அதில் தான் நம்ம வந்து நம்மளுடைய வரலாறே அடங்கி இருக்கு. அதெல்லாம் ஒழுங்காக காட்டணும்ல, காட்டும் அப்படின்னு. எப்படியே தெலுங்கு படத்துக்கு 1000 கோடி ரூபா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்கும். தெலுங்குல ஆமாம் ஏதோ ஒரு படம் இருக்குல்ல அது மாதிரி. அதே மாதிரியே இப்போ எடுக்க போகிறாங்க. இப்போ ஜூனியர் என்டிஆர் அவர் என்னமோ நடிக்கிறார் போல இருக்கு, அதை பற்றியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் என்னமோ அந்த ஸ்லோகன்லாம் எழுதியிருக்காங்களாம், பார்ன் இன் நார்த்துன்னு சொல்லி போட்டு என்னமோ ஸ்லோகன்லாம் போட்டிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது சில தரப்பினரால். ஆமாம், அதுக்கு சிலர் வந்து ரிப்ளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ புக்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்க தான் செய்யுது, நீ என்னமோ வந்து நம்ம லேண்ட் மாஸே வந்து மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இங்கே சென்னையே ஆந்திரா தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஒரு காலத்தில் இது எல்லாத்தையுமே எல்லாரும் பிரித்து பார்க்கல, இங்கேருந்து இமயமலையிலேருந்து குமரிகண்டம் வரைக்கும் எல்லாம் சேம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பழைய ப்ரூஃப் பாடல்கள்ல இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு சிலர் பேசிட்டு. ஆமாம், அப்படி தானே. இது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் காளைகளுடைய அந்த சிலைகள்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ ஆனால் அதில் தான் சிக்கலே இருக்குது. அப்போ யார் முன்னாடி வந்தவங்கிறதுல அடிச்சுக்கிறதுல தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, யார் இப்போ முன்னாடி இருந்தால் என்ன, இப்போ எல்லாரும் இப்படி நல்லா இருக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க. ஆமாம், இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம வந்து பேசுவோம், அது இன்னும் ஒரு பெரிய டாபிக். அது நிறைய ரிசர்ச்லாம் எடுத்து நம்ம பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். என்ன டாபிக்? அதான் இங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பேசணும்னாக்கா தமிழ் எழுத்துக்களை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஆமாம், அந்த இது என்னதான் ப்ரோ ஆச்சு? கீழடிக்கு தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஒத்துழைக்கணும். எப்படியும் வந்து மத்திய அரசிடமிருந்து நமக்கு போதுமான நிதி இதற்கு வராது. அதனால மாநில அரசு தான் இதை வந்து முன் வந்து இப்போ கார்பன் டேட்டிங்கா வந்து மாநில அரசு 5 நாளைக்கான டாஸ்மாக் காசு கொடுத்தா போதும்ல. கண்டிப்பா ஏன்னா அந்த அளவுக்கு ரெவன்யூ வருது அதில். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது என்னங்க, இப்போ நீங்கள் வந்து அங்கே மறுபடியும் நீங்கள் மேற்கொள்ளணும்னாக்கா அதுக்கான அந்த நபர்களை நிர்ணயிக்கணும், பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு வந்து நிறைய கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் வந்து அடுத்து கொண்டுட்டு போகணும். இது இல்லாமல் நிறைய லேண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஆதிச்சநல்லூர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு பக்கத்தில் அந்த காவேரி படுகையிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள் இருக்கும். ஏன்னா செங்கல்பட்டுலேயே இருக்குன்னு ப்ரோ ஆக்சுவலாக. ஆமாம், செங்கல்பட்டில் இருக்குது. என்னங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இங்கே பச்சைமலைக்கு நம்ம போனோமே, அதுவே பழமையான மலைன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பல்லாவரமலை என்ன சொல்றாரு? ஆமா, அதுவும் பழமையான பல்லாவரமலை வந்து மீசோலித்துல இருக்கும். ஆமா, இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க, அந்த லேண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது விற்க முடியாது யாரும். ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றதுக்கு அது வந்து கொஞ்சம் முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் நடந்து அந்த ஃப்ரீசிங்கை எடுத்த பிறகு தான் நிறைய பேர் வந்து லேண்டை சேல் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல தோணினாலும் பல ஆதாரங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 40,000 வருஷம் 35,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட இருந்த அந்த சிற்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்குது, திருவள்ளூர் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷமாக மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. அதனால இதில் நீங்கள் எங்கே நோண்டினாலும் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இனிமேல் சென்னையிலலாம் ஏதாவது இடத்த நோண்ட முடியுமான்னு தான் தெரில. இன்னொன்னா ஒரு வீடு இல்லை 2-3 வீடு அதுக்குள்ள வருது. அப்படி நீங்கள் ஒரு குழியை நோண்டினீங்கன்னாக்கா டக்கு 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 டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற கட்டடம்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். உண்மைதான். இப்போ தான் பள்ளிக்கரணையை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ஃப்ரீசிங்கில் கொண்டு வந்துட்டாங்களாம்லம்மா ப்ரோ, உண்மையா? விஜயநகர் பஸ் ஸ்டாப்பே அதில் தான் இருக்கான், பெருங்குடி மெட்ரோ ஸ்டேஷன்லாம் அதில் தான். விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுங்கிறது வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டாச்சே ப்ரோ. அது பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருதாம்ல, அந்த ஜோனில் வருதுன்னு கேள்விப்பட்டேன். பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் எவ்வளோ பெருசு தான், நீங்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ? அதை அதுதான் ஃபுல்லாக காலி ஆகிட்டேன். எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் சொல்கிறாங்க நியாட் உட்பட அந்த இதில் தான் மார்ஷ்லாண்டில் தான் இருக்கான். நியாட் இட் செல்ஃப், காமாஜி ஹாஸ்பிட்டல் இட் செல்ஃப், அதுக்கு மேலே தான் அந்த ரோடும் வருது. அந்த ரோடு மேலே தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால பல சிக்கல்கள் இருக்கு. அப்போ அந்த மார்ஷ்லாண்டு எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனும் அதில் தான் வருதான். அதில் வரும். உண்மைதான் உண்மைதான். ஏன் ப்ரோ விஜயநகர பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னா இது வராதா? கோரா காரணிவெல்லாம் அங்கே தான் இருக்கு, அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு வரோம். என்ன சொல்றீங்க? அதான் சும்மா போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். போட்டு பாருங்க, பார்த்துட்டு மக்களுக்கு அதை புரியும்படியாக சொல்லுங்க. கரணை மார்ஷ்லாண்ட் ஆக்சுவலாக போடாங்க. இப்போ கிரடாய் அமைப்புலேருந்து நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் கிரடாயின்னு போட்டு பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுன்னு போடுங்க, யாரோ ஒருத்தர் பேசுவார், அது தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம 1.5 ட்ரில்லியனை நோக்கி போகணும்னாக்கா இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாம், எக்கனாமியை நீங்கள் பூஸ்ட் பண்ணணும்னாக்கா இனிமேல் பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. எக்கானமி பூஸ்ட் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஹார்லிக்ஸோடையே வாக்கு இல்லை பூஸ்ட் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் சொல்றாரு, அவர் ரியல் எஸ்டேட் அமைப்பு, அதனால சொல்றாரு. அப்படியா? 12.48 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். பார்த்துங்க, 12 × 12 144 வருது. 144 கிலோமீட்டர் உள்ள இருக்கா? 12.48 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாங்க 12.4னாக்கா 12ன்னு நான் வச்சுக்கிறேன். 12 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா இல்லை 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ப்ரோ எல்லா ஆங்கிள்லையும். ப்ரோ 4 கிலோமீட்டர் எல்லா ஆங்கிள்னா மொத்தம் 16 கிலோமீட்டர். ஆமாம் அதானே கணக்கு, ஸ்கொயர்னா அதானே. அப்போ 12 கிலோமீட்டர்னாக்கா 144 கிலோமீட்டர் அது உள்ளே இருக்குது. நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா இப்படி 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 இப்படின்னு கோடு போட்டு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா 144 கிலோமீட்டர் அது உள்ளே இருக்குன்னு தானே அர்த்தம். அதான் அவ்வளோ நீங்கள் டோட்டல் லேண்ட் ஏரியா, டோட்டல் லேண்ட் ஏரியா, அந்த ஏரியாவை சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து என்ன சொல்கிறான்னா 5000 ஹெக்டேர்ஸ் இருந்துச்சான். அது இவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் கிரடாய் அமைப்புலேருந்து அதை ஒருத்தர் உட்காந்து பேசியிருந்தாரு, இந்த மாதிரி நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும், இனிமேல் அந்த பழைய கதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தார். அதை நான் கேட்டேன். 5000 ஹெக்டேர்ஸா? இதெல்லாம் ஏன் வருது? பிரிகேடுங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுனால இத்தனை பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. 12,350 12,355. அதான் 12.4 ஏக்கரு, 12.4 1000 ஏக்கரு. ஓ ஏக்கரா? ஏக்கர் இல்லைப்பா, 12,355 ஏக்கர். எவ்வளோ பெரிய இடம் அது. அவ்வளோ ஏக்கரில் இருந்த இடத்த தான் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் எடுத்து 700 சில்லற ஏக்கர் ஆக்கியிருக்கோமா. பா, எவ்வளோ பெரிய சாதனை. சரி, அந்த சாதனையை செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற இடத்தையாவது விட்டு வைப்பாங்கன்னு பார்த்தாக்கா அதுக்கும் வந்து ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு குப்பையை எடுத்து ஒட்டி வச்சுட்டு இருக்காங்க. அந்த குப்பை பார்த்தீங்கல்ல மாசா மலை, பிரம்மாண்டமான மலை. நீங்கள் என்ன சொன்னீங்க? மீசோ லித்திக்கு அந்த லித்திக்குங்கிறீங்க, பல்லாவரம் மலைக்கு. இது என்ன லித்திக்குன்னே தெரியாது. மோனோ லித்திக்கு, பாலி லித்திக்கு, எல்லா லித்திக்கும் அது உள்ளே இருக்கும். ஒரு 10,000 வருஷம் கழிச்சு இந்த குமா வந்தாங்கன்னா ஒரு விசித்திரமான மலை ஒன்று இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்திருக்கு, நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த மலை வந்து என்ன பண்ணுதுனாக்கா அப்படியே அந்த நீர் வந்து பூமியை போய் சென்றடைகிறதே தடுத்துக்கிட்டு அப்படியே நிற்கிது. அதானே நடக்கும். உண்மைதான். நிலத்துக்கு நீர் போகாது, வெள்ளம் மேலேயே இருக்கும், வலிஞ்சு ஓடும். அந்த ப்ரோ முன்னெல்லாம் வந்து அதான் சொல்கிறாங்க ப்ரோ. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இத்தனை கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து 13,000 ஏக்கராக இருக்கட்டும், இப்படிலாம் இருந்தது. நான் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஏரியாவில் இந்த குப்பெல்லாம் இல்லாதப்ப மழை எவ்வளோ டவுன் போகிறானாலும் அங்கே தண்ணி போயிடும் ப்ரோ. அங்கே போய் அப்படியே சீப் ஆகிடுமா. அந்த நிலமே ஈர நிலம் தானே அது பேரே. சார் ராம்சார் நிலம்ங்கிறது அர்த்தமே வந்து அது வந்து தண்ணியை உள்வாங்கிக்கூடிய நிலம்ங்கிறது தான் பேர்.
இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து சுனாமி வந்தப்போ ஒரு சில இடங்கள் வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் அங்கே வந்து ஒரு இது இருந்தது, மேங்க்ரோவ்ஸ். ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருந்தது. கொஞ்சமாக இருந்தது, சின்னதாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் அதை ரொம்ப பெரிய அளவில் வளர்த்துருக்காங்க மேங்க்ரோவை. அந்த மாதிரி பிச்சாவரத்துலையும் அதிகமாக அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரொம்ப தூரம் அதெல்லாமே அதெல்லாம் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுடைய அந்த தன்மை. அப்போ அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிறது அவ்வளோ பெரிய நன்மையாக இருக்குது, பல உயிர்களுக்கு அது வாழ்வளிக்குது. ஃபாரஸ்ட்னாலே நன்மையாக தான் இருந்திருக்கு. அதில் கடலில் மேங்க்ரோவ்ஸ் செமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓஷன் அப்படின்னு சொல்லணும்னா கோரல் பாலிப் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கதையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விட்டுட்டு இருக்கோம். எப்போ எல்லாமே முடிஞ்சு கொலாப்ஸ் ஆகி ஒரு இடத்துல போய் ஹால்ட் ஆகும் ப்ரோ, அதை நம்ம பார்ப்போமா? அது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே கண் விழிச்சு பார்த்துட்டாங்கன்னா அதுதான் அமெரிக்கா மாதிரியான நாடுகள். அதாவது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலப்பரப்பில் அவங்க கை வைக்காம உலகத்தில் இருக்கிற எல்லா நிலப்பரப்புலையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லை ப்ரோ. ஏன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல போய் கை வச்சாலும் மொத்த ஈகோ சிஸ்டமும் டேமேஜ் ஆகி திரும்ப உலகமே தான் அழியும். ஆமாம், இது அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அறிவு கிடையாது இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து வியாபாரம். மற்ற இடத்துல இருக்கிற எல்லா வளத்தையும் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நான் விற்கிறது தான் விலை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து நான் விற்பேன் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதான் பிக்சலோட ரேட்டை பற்றியும் பேசுவோம். பிக்சலுக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்குதா என்ன? இல்லை அமெரிக்காக்காரன் தானே. ஓ, வாட் ஏ கனெக்டிவிட்டி. அதோட சிஇஓ யாரு? ஆல்பபெட்டுக்கு சொல்லுங்க. ஆல்பபெட்டுக்கு சிஇஓ ட்ரம்பா சிஇஓ? பின்ன டிம் குக்கா இருந்தானே இல்லாட்டி ஜானா இருந்தானே எல்லாருமே போய் அவர் கால்ல தான் விளையாடிட்டு தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிப்பீங்கறாங்க. யாரு? சுந்தர் பிச்சை. அவங்களே வாயை திறந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு நபர், எனக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க இங்க உட்காந்துட்டு நம்ம பெருமை பேசிட்டு இருக்கீங்க. அவங்க யாரா இருந்தா என்ன? அவங்க இந்தியன்ங்கிறதுனால அங்கே எலெக்ஷன் அன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்களா, இல்லை அவங்க அமெரிக்கனுங்கிறதுனால அங்கே எலெக்ஷன் அன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அவங்க பெண்மணிங்கிறதுனால கொடுத்தாங்க போல அந்த ஏரியாவில். பெண்மணிங்கிறது வந்து ஒரு இது கிடையாதுங்க, அது ஆண் பெண் யார் வேணாலும் அங்கே வந்து நிற்கலாம், அது சட்டம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதை வந்து மக்கள் பார்ப்பாங்க. அமெரிக்க பழமைவாதிகள்னு இருப்பாங்க, அவங்க வேற மாதிரியான சில நிலைகளை எடுப்பாங்க, அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். நான் சொல்றது அவங்க அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு அமெரிக்க பிரஜைங்கிறதுனால தானே எலெக்ஷன்ல நின்னாங்க. உண்மைதான். அப்புறமேல என்ன இந்தியர் நீங்களா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. பால் குடம் சூடெல்லாம் கொளுத்திட்டு இருந்தாங்களே, அதனால தான் ஜெயிச்சாங்க. போங்க நீங்க வேற. இப்படி சொல்லி தான் ஒரு நபரை ஜெயிக்க வச்சு அவருக்கு வந்து பெருமையெல்லாம் சொல்லி அவர் இப்போ வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. யாரு? ட்ரம்ப் தான். அவருக்கும் பால் குடம் நடத்தாங்களா? அவர் தான் சானிடைசரை குடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் தான் தினமும் குடிச்சிக்கிட்டே இருக்கோம், டாஸ்மாக்லேயே அதுக்கு தான் விற்கிறோன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வர சொல்லுவாங்க போல இருக்கு. ஆமாங்க, இப்போ இத்தனை பேர் நோய் தொற்று இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? மார்க். ப்ரௌட் டாஸ்மாகியன்ஸ். அதான் அப்படி சொல்லாங்க. மார்க் டாஸ்மாக். மார்க் டாஸ்மாக் ஒரு பாண்ட் மாதிரிங்க. ஆமா, நம்ம ஊரோட பாண்ட். நீ தான் சொல்றீங்க சானிடைசர்னு எத்தனை நாள் எடுத்து அவங்க கொடுக்குறாங்களே பாக்கெட்ல அடைச்சு. பரவாயில்லையே ப்ரோ, அப்படியே ரைட்டா வண்டிலையும் ஊற்றி ஓட்டலாம்ல. இப்போதான் வண்டி வந்துகிட்டு இருக்கேன் நிறையா. ஆமா, அப்படியே பெட்ரோல்ல கலந்துக்க வேண்டியதான். இது எமஹா வேற ஏதோ வண்டி விட்டுருக்கானா? எல்லா இன்ஜினும் நாசமா போய் E85 கம்பேட்டபிள் வண்டி ஏமா ஓட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? நீங்கலாம் பேட்டரி வண்டி வாங்கணும், கோ கிரீன் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அது கிரீன். ஆமா. ஓ, பச்சை கலர் வண்டி அன்னைக்கு பார்த்தோமே அதுவா? ஆமா, பச்சை கலர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பேட்டரியை உருவாக்குறதுக்காக எவ்வளோ விஷயங்களை நோண்டணுங்கிறது, அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்காக எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்கட்டும் எல்லாத்தையும் அழிக்கணும். ஏஐ டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கே எங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு தொகுது பத்தல. ஆமாம், இதில் வந்து இதுக்கு வேற எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்ட்ரா. இல்லை எனக்கு என்னன்னா சிம்பிள் ப்ரோ, இதை வந்து நிறைய தடவை பேசிட்டேன், எனக்கும் போர் அடிச்சு போச்சு. சொல்லுங்க. இப்போ நம்ம ஏதாவது வந்து பண்ண போகிறோம், அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வண்டி எடுக்கலாம், இல்லாட்டி கேப் போடலாம், எதுவும் பண்ணலாம். லேண்டாக போகிறதா இருந்தால் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நடக்கலாம், இல்லாட்டி சைக்கிளில் போகலாம், எதனாலும் பண்ணலாம். அதுக்கு தானே எல்லார் வீட்லையும் ஏசி நாங்கள் போட்டு விட்டுருக்கோம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏசி போடுவீங்க, அது வெளியே வெப்பம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் போக முடியலன்ட்டு கார் யூஸ் பண்ணுவீங்க. கார் ஒன்னா காரில் ஏசி வைக்கணும், அந்த ஏசியும் போடுவீங்க, அதனாலேயும் புவி வெப்பம் ஆகும், அப்படியே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே, தம்ஸ் அப். நிறைய புது பொருட்கள் வாங்குவீங்க. அப்போ பழைய பொருட்கள்லாம் என்ன பண்ணுறதுனாக்கா இடத்த அடைச்சிட்டு இருக்கோம், தூக்கி போட்டு எரிப்பீங்க. அப்பயே நீங்கள் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்குவீங்க. இல்லை குப்பையாக பள்ளிக்கரண மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் போட்டிருப்பீங்க. பல்லாவர சந்தையில் அது எல்லா ஏரியாலையும் குப்பை இருக்கு ப்ரோ. எஸ், நீங்கள் பள்ளிக்கரணை விடுங்க, அடுத்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்களே ஜெயச்சந்திரன் தாண்டி போனால் மேடவாக்கம் சைடில் அந்த இடத்துல ஒரு டம்ப் யார்ட் இருக்குது. சரியா? அடுத்து அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சு, நான் பாட்டுக்கு சைக்கிளில் புதுசாக ஓஎம்ஆர் சைட்லேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். அந்த எல்காட்டு ஒன்று இருக்குமே, அதை நம்ம தாண்டி போயிட்டேன். புதுசாக வந்து இப்போ மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்கல்ல அங்கே ஓஎம்ஆர்லேருந்து, அது வழியாக போயிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சது பாருங்க, அங்கே ஒரு குப்பை
அந்த பைபாஸை பிடிச்சது தான் தாமதம். அந்த பக்கம் எட்டி பார்த்தா ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை. ம் அப்படியே போயிட்டே இருந்தால் புதுசாக அங்கே நிறைய பெரிய பெரிய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. ம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குப்பை ஸ்டோர் வருது பண்ணுறது. வருது அங்கே தான் ஏர்போர்ட் வருது. என்னது இந்த குப்பைக்குள்ளே தான் வருதா? ஆமாம், அந்த குப்பையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட் கட்டுவோம், இல்லை குப்பை மேலேயே நாங்கள் ஏர்போர்ட் கட்டிவிடுவோம். அங்கே வீடுலாம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் ஹைரைஸ்லாம் கட்டியிருக்காங்களே. அந்த வீடெல்லாம் வந்து நாங்கள் வந்து பேரம் பேசி வாங்குவோம். வாங்கி இடிப்பீங்களா? அதான் பண்ணும், வேறு வழி எங்களுக்கு கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனேன், இன்னொரு 15-20 கிலோமீட்டர் போயிட்டேன். மொத்தமாக அங்கே இடம் இருந்ததா இல்லையா? அங்கே ஃபுல்லாக விவசாயம் நடந்துட்டு இருந்தது, அழகாக இருந்தது. விவசாயம் இருந்ததா, உப்பளம் இருந்ததா? உப்பளம் வந்து அந்த இங்கேயே இருந்தது. ம் நான் சொன்ன ஹைரைஸ் பில்டிங் பக்கத்துலேயே உப்பளம் இருந்தது. ம் அதெல்லாம் தாண்டி போனேன், அதெல்லாம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனேன். ம் போனால் ஃபுல்லாக நெல். வேற சரி, எப்படியோ ஒரு ஏர்போர்ட் கட்டியே ஆகணுமா? இடத்த சொல்லுங்க, இடம் இருந்தால் சொல்லுங்க, இப்போ ஏர்போர்ட் கட்டி தான் ஆகணும். மக்கள் வந்து பேராஷூட் யூஸ் பண்ண கற்றுக்க சொல்லுங்க. கடைசியில் அங்கே தான் போகணும்ல இருக்கு. மேலேருந்து பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருங்க, ரோப் கார்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம் ஓ மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ரோப் கார் சிஸ்டம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சிட்டிஸ்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அந்த ரோப்பை மாற்றாம விட்டு அது 2 வருஷமா அப்படியே யூஸ் பண்ணி ஒரு நாள் அருந்து விழுந்து எல்லாரும் காலிடுவாங்க. நமக்கு தான் மெட்ரோ திட்டமே இருக்குது. அது வந்து அந்த மெட்ரோலாம் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது மெட்ரோ பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஃபண்டிங் இல்லைங்கிறதுனால அந்த சின்ன ஏரியாவில் ரோப் கார் திட்டம்லாம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை என்ன ப்ரோ, நிறைய ஊரில் என்ன பிரச்சனைனா இதுதான் ப்ரோ. ஒன்று பண்ணால் அதோட மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ம் மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னா காசல்டிஸ் ஆகும். ம் ஸோ இதை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்கிறேன் நான். ஒரு தடவை பண்ணால் ஃபயர் அண்ட் ஃபர்கெட், அவ்வளோதான். போட்டாச்சு போட்டாச்சே, எல்லாம் போங்க வாங்க போங்க வாங்க டே, அதில் தான் மெயின்டெனன்ஸ் பார்க்கணுமே. அதுதான் மெயின்டெனன்ஸ்னு தனியாக போஸ்டிங் போட்டிருக்கோம்ல. ம் ஆமாம், எம்எல்ஏ கூட இருந்தால் அந்த போஸ்டிங்லாம் நாங்கள் இது போட்டோம். நம்ம அப்படி பார்த்தா எம்டிசி பஸ் கூட தான் மெயின்டெனன்ஸ்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டு அதில் ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு எம்டிசி இருக்காங்க. பஸ் இங்கெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு தெரியுமா? அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. ம் அது யாருக்கு இருக்கும்? சரி, அவங்களும் எங்கே தான் இருக்காங்க இப்போ? அவங்கலாம் வந்து தூணிலும் இருப்பார்கள், துரும்பிலும் இருப்பார்கள். உடனே தூணியும் துருமையும் பார்க்காதீங்க. தோனி திரும்பி நான் பார்க்குறேன். அதான் தமிழ் முருகன் வருது, அப்புறம் என்ன? ஐயோ, எங்கேங்க நீங்கள் அங்கே விட்டீங்க மறுபடியும்? சரி விடுங்க. அவங்களாம் வந்து போஸ்டிங்கில் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கும். அவங்களாம் வந்து போஸ்ட்டும் செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, எங்கே இருந்தால் நாங்கள் நல்லா இருந்துட்டு 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு வழி பண்ணி விட்டீங்கன்னா போதுங்க. ஆமாம், சரியா? ஓகே. நாங்கள் திரும்பியும் டெக் வீடியோவில் வரோம், உங்களை வந்து சந்திக்கிறோம். நாங்கள் வேற ஏதோ பேசலாம் தான் வந்தோம். அது ஒன்றும் இல்லை, இயல்பான அந்த மூவியை பற்றி இயல்பாக பேச வந்தோம். ஆமாம், அப்படியே அதில் வந்து கொஞ்சம் அதுலேயும் எதையும் பிஎஸ் சொல்லிடுங்க. இப்போ அந்த இளையராஜாவை பற்றி நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்மா, அதை அப்படியே சேர்த்து விட்ருங்க. என்னது அவரு? அவர் யாரு கேட்டாலும் மியூசிக் போட்டிருக்காருலங்க. ஆமா, ஒரு சாதாரண ஒரு நபர் போய் கேட்டா கூட, அதாவது அவரு பீக்ல இருந்த காலகட்டத்தில். ஆனா ஒண்ணுல ப்ரோ, நம்ம இப்போ ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உண்மையான ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட உதவி கேட்கும் போது நீங்க நிஜமாவே 100 ரூபா கொடுத்துருவீங்க. இப்போ அதை விட்டு கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு 100 ரூபா கொடு, ஒரு பிச்சைக்கார மாதிரி வராங்கன்னு வைங்களேன், நீங்க எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. பட் நிஜமாவே ஒருத்தர் வராரு, அவரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஏதோ நீங்க ஃபீல் பண்றீங்க. சரி கொடுத்துடலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நான் கேட்குறேன், நான் வந்து ஒரு பீக்கில் இருக்கிறேன், என்னோட சம்பளம் வந்து 1 கோடி ரூபான்னு வச்சுங்க. என்ன ஒருத்தர் அப்ரோச் பண்றாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அவர் என்ன சொல்றாருங்கிறத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கணும்ல. அதுவே பெரிய ஒரு குணம்னு நான் வந்து சொல்றேன். உண்மைதான். அதாவது இப்படி பேசுறதுல 1008 முரண்பாடுகள் இருக்கலாம், அது வந்து வேறங்கிறது எனக்கு தெரியுது சில விஷயங்கள். ஆனால் இப்போ பாலாங்கிற ஒரு புது டைரக்டர்னு வச்சிங்களேன், அவர்கிட்ட ஒரு கதை இருக்குது. அவர் சொல்கிற கதையை வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் காது கொடுத்து கேட்டு அந்த படத்துக்கு கம்மியான சம்பளம் வாங்கி, இல்லை சம்பளமே வாங்காமல் கூட மியூசிக்லாம் போடணும் இல்லையா? உண்மைதான். அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுல்ல. இல்லை ப்ரோ, இதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக தெரிஞ்சதா இல்லாட்டி தெரியலையா, இல்லாட்டி ஏன் யாரும் சொல்லலை, அதெல்லாம் புரியல. யாரோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவரும் இல்லை. இப்போ சத்யன்ங்கிற அந்த காமெடி ஆக்டர் இருக்காரு, அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு படம் வந்து ஹீரோவாக தானே பண்ணார். சத்யராஜோடைய ஒரு வகையில் அவர்லாம் சொந்தக்காரவங்கன்னு நினைக்கிறேன். சிவகுமாருக்கும் அவங்கெல்லாம் சொந்தக்காரவங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒரு ஜமீன் பரம்பரையை சார்ந்தவர்னு கூட சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அவங்க அப்பா வந்து ஜமீன்தார்னு நினைக்கிறேன். அவர் வந்து படத்துக்கு வராரு, அப்போ வந்து ஒரு புதுமுகம். அவர் வந்து ஒரு கதையை சொல்லி அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காருல்ல, நல்ல பாடல்களும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கிற படத்துக்கே, அந்த சேது படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே காசு கிடையாது என்ன தெரிஞ்சு, அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி முகம் தெரியாமல் எவ்வளோ பேருக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருந்திருக்கிறாரு. இப்போ நேற்று கூட அன்னைக்கு கூட ஒரு பாட்டு ஒன்று போட்டுவிட்டு நான் கேட்டு விட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு கூட காட்டி விட்டுட்டு இருந்தேன் ஏதோ ஒரு படத்தில். அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியல, ஹீரோயின் யாருன்னு தெரியல, ஆனால் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காருல்ல. அதுவும் மேசிவா. ஆமாம், இந்த காலத்துலேயும் நடிக்காம இந்த காலத்துலேயும் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல. அவரை 83 வயசாக அவர் ஒதுங்கி இருக்கலாம்ல. இப்போ வந்து இதே மாதிரியான ஒரு அப்ரோச்சை, ஒரு சூட் கேஸை எடுத்துகிட்டு போகாமல் வேறு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ண முடியலையே. இப்போ நிறைய பேர் மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அனிருத்தே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லுவாங்க. விக்னேஷ் சிவன் என்னமோ சொல்லியிருந்தாரு ஒரு இதில் ஸ்டேஜில் ஏறும்போது. ரொம்ப அவசியம் ஏழல. ஆமாம், இல்லை பாண்டிச்சேரிக்கு அவர் முதல் படம் எடுக்கும்போது பாண்டிச்சேரிக்கு போகணுமா, அந்த சீன் பார்க்கறதுக்காக போனாரா. இல்ல அந்த முதல் படம் எடுக்கும்போது அவருக்கு ஒரு தன்மை இருந்திருக்கு. அதெல்லாம் எங்க போச்சு? அனிருத் வந்து ஒரு பேக்ல அவருக்கே தெரியாம ஒரு 50,000 வச்சிருந்தாராம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்க போச்சு அந்த எண்ணம் எல்லாம்? அந்த மாதிரியான ஒரு இல்ல ப்ரோ, அது இருக்கு. என்னதான் இருந்தாலும் அப்ப கூட அந்த 1 கோடி ரூபாய் எடுத்து இங்க முன்னாடி வைக்க வேண்டியது இருக்குது இல்லங்கிறேன் நான். அது கரெக்ட் ப்ரோ. ஆனால் இப்போ என் கேள்வி என்னன்னா, 50,000 ரூபாய் அன்னைக்கு பேக்ல அனிருத் வச்சாப்புல, அதனால வந்து அவர் வாழ்நாள் அவரோட வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது, எனக்கு புரியுது. அப்படிலாம் இருந்த விக்னேஷ் சிவன் இப்போ எங்க? அவர் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருங்க. தொழிலதிபரா? ஆமா. சரி ப்ரோ, தொழிலதிபராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு, அப்புறம் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பயன் அளிக்கும் விதமான அந்த எண்ண ஓட்டம். அதான் டீ கடை வச்சிருக்காருல்ல. டீ கடையா? ஆமா, சாய் கிங்ல தான் நயன்தாரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. அதோட சரி, சாய் கிங்ல ஒரு காஃபி ரேட் என்ன சொல்லுங்க? என்னங்க சொல்லுங்க. அதாங்க, அது உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு சாய் கிங்ல போய் சாய் குடிச்சிக்கிட்டே ப்ரோ, செலிபிரிட்டிக்குல ப்ரோ அந்த கடை. அது சாதாரண மனுஷங்களுக்கானது கிடையாது, புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். They are not common peoples. சொல்லியிருக்காருல்ல, அங்கேயும் சொல்லிட்டாருல ஒருத்தர். யார் அது? ஆமா, அங்க அந்த சாய் கிங் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கனாக்கா, இப்போ ஒரு சினிமா இது வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் அப்பெல்லாம் அங்க உட்காந்துட்டு அதை பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் சும்மா சொல்றதுங்க. அவர் என்ன கேட்க வர்றாருனாக்கா, இப்போ விக்னேஷ் சிவன் வந்து அந்த ஒரு தன்மையோட இருந்தாரு. இப்போ ஒரு தொழில் கஷ்டம் இல்ல ப்ரோ, எல்லார்கிட்டையும் நான் அதை எதிர்பார்க்குறேன் ப்ரோ. சிலர்கிட்ட மட்டும்தான் அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. எப்படின்னா, இவங்க கஷ்டப்பட்டு மேலே வராங்க. இந்த கஷ்டப்பட்டு வரும்போது நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. இவரு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மேலே வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் ஓப்பனா பேசுறேன் மக்களே. இல்ல அவங்க அம்மா வந்து ஒரு போலீஸ், தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலா அந்த படம் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நானும் ரவுடி தான். அதுல ஒரு கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல, அதான் ராதிகாவா? ராதிகா வந்து அந்த கேரக்டர். ஆக்சுவலா இவரும் வந்து ஒரு போலீஸ், அவங்களுடைய பையன் தான். அவங்க அம்மா ஒரு போலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா லைஃப்ல நடந்ததுதான் அவர் வந்து படமா எடுத்திருக்காரு. ஆமாம்மா, ரொம்ப வறுமை ரொம்ப இதெல்லாம் வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ சினிமாவில் சாதிச்ச நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் பேசின அந்த கதைகள்லாம் வந்து பொருந்தாது. டி ராஜேந்தருக்கோ, நான் எடுத்த படத்துக்கு எனக்கே டிக்கெட் இல்லாமல் நான் தெருவில் படுத்து கிடந்தேன் டி ராஜேந்தர் வந்து சொல்லுவார். அது உண்மை. ஒருதலை ராகம் படத்தில் அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட கதை தான் அது. அது இப்ராஹிம் ராவுத்தர் பேரில் தான் வந்தது. அந்த படத்தை பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லாமல் அவர் வாசலில் படுத்து கிடந்தாருன்னு சொல்கிறது வந்து உண்மை. அது வந்து வருங்காலத்தில் அது வந்து பல பேரால் ஒற்றுக்கொள்ளப்பட்டது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான நிலையெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடையாது. அது மாதிரி ரஜினிகாந்த் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டது அதெல்லாம் வந்து இருந்தது. பட் இப்போ உள்ள அந்த ஜென்ரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு வெல் செட்டில்டாக இருந்து தான் அவங்க வந்து சினிமாவுக்கு வராங்க. அதாவது ஒரு மிடில் கிளாஸாக இருந்தவங்க, அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தவங்க ரிச் கிளாஸாக மாறிட்டாங்க. ஓகே, ஆமாம். ஓகே. அதுவும் அவருடைய மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும்பொழுது, பல நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கும் பொழுது, அதனுடைய லீகல் பார்ட்னர் இவர் தானே. ஓகே, அப்புறம் இல்லை மேலே பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி, புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அவரெல்லாம் சாதாரண மனுஷன் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, ஏதோ பாண்டிச்சேரி இருக்குமோ வந்து எதையோ கேட்டாரமே வேலைக்கு, பார்த்தா அது கவர்மெண்ட் பில்டிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே வந்து சீகல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்கும். காரைக்கால்லேயே இருக்கும், பாண்டிச்சேரியிலே இருக்கும். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அசோகா அப்படிங்கிற மாதிரி கூட பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அது என்னன்னா கவர்மெண்ட்டே வந்து நடத்தும். ஏன்னா அது வந்து சுற்றுலாத்தலம் இல்லையா, அதனால வந்து பாரு அந்த மாதிரியான அந்த ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் நடத்தும். பீச்சை ஒட்டி அது வந்து சில இடங்கள் வந்து இருக்கும். காரைக்கால்லேயும் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு இடத்த போய் அவரை நம்ம லீஸு கேட்டதாக கேள்விப்பட்டேன். லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு அப்போ மினிஸ்டராக இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு போல இருக்கு. அதான் இதை போய் யார் லீஸு கேட்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது எனக்கு எல்லாரும் அதை ஓட்டுறாங்க, எனக்கு ஒன்றும் அது தப்பாக தெரியுற. ஏன்னா பாண்டிச்சேரியே அப்படி தான். சோகம் மட்டும்தான் வருது. சோகத்தின் உச்சங்க அது. வாட்டர் பாட்டில் விற்ற முதல் நிறுவனம் அதுதாங்க. யாரு ப்ரோ அது? பாண்டிச்சேரி தான். இன்னும் ப்ரோ எல்லாத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்கன்னா எப்படி? அம்மா வாட்டர்லாம் அப்புறமேல இங்கே வந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாண்டிச்சேரின்னு போட்டே தண்ணி பாட்டில் விற்ற நிறுவனம் அது. புரியுது. இப்போ பாருங்க, அடுத்த வீடியோ டெக் ரிலேட்டடாக வர வீடியோ. ஆமாம், அது எதில் எடுக்கிறேன்? எல்ஜியில் எடுத்து பார்க்க போகிறேன். ஓ, எல்ஜி என்ன இது? V30. சூப்பர். எவ்வளோ பழசு இல்லை, ஆக்சுவலாக சினிமேட்டிக் வீடியோ மோட்ஸ்லாம் உண்டு. அது எப்படி கிக்கின் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. 855 தானே அது? 835 வேற லெவலு. எல்ஜிலாம் வந்து மேசிவ் கை. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ள சிவபரணி. இன்னும் நாங்கள் நிறைய பேசணும். அது வந்து வீடியோ வந்து தீர்ந்துடுச்சு. அது நம்ம ஸ்டோரேஜ் தீர்ந்து போச்சு. ஸ்டோரேஜ் தீர்ந்து போய் நிறைய விஷயங்கள் எங்களால் வந்து அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியல. சொன்னால் யாரும் ஒத்துக்கவே மாட்டீங்க. என்னாச்சு? ஐஃபோன் வந்து இப்படி தாங்க இருக்கு, அதனால புரிஞ்சுக்கோங்க.
256 GB போதும், 128 GB போதும். புரிஞ்சுக்கோங்க, ஐபோன் வந்து சாதாரண போன் கிடையாது. ஓ, சாதாரண ஆள் கிடையாது, அவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. ஆமா, அங்கிருந்து இப்போ ஐபோன் ஒரு ஃபோன் கிடையாது. ஆமா, அடுத்தது 1.5 TB M7 Ultra வருது. அதை பத்தி தான் ரேம்ல. ஆமா, யூனிஃபைட் மெமரி. 1.5 TB. அதை பத்தி தான் ஒரு வீடியோ பேசி வச்சிருந்தேன். அதை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். 2028ல வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நியூஸ் இருந்துச்சு. அப்புறம் மத்த குறுக்கால ஒரு 2 சேனல்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இது வெப்சைட்ல 2029ல வரும் அப்படின்னு போட்டு, சரி எப்பயும் வந்துட்டு போகுது, ஆனா நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. M6 அது M6 Pro M6 Max அவங்க வந்து ஒத்தி வச்சிட்டாங்க, நம்மள ஐ மீன் நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது அதான் ப்ரோ, மெமரி பிரைஸ் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் தான் வாங்கிட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 10-15 லட்சம் இருக்காது ப்ரோ, அதுக்கு மேல இருக்கும். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேல இருக்கும். அதான் மேல இருக்குனாக்கா, ஏன்னா ஒண்ணுல ப்ரோ, இப்போ 34 GB RAM இருக்கிற மேக்புக் ப்ரோ இருக்கு இல்லையா, 34 GB RAM இருக்கிற ப்ரோ இல்லாட்டி மேக்ஸ், அது வந்து இப்போ 5 லட்சம் ரூபாய். 32 GB எங்க இருக்குது, 34 GB எங்க இருக்குது ரேமு, 1.5 TB ரேமுங்கிறது எங்க இருக்கு? அப்போ ஒரு 20 லட்சம் கொடுப்பாங்க. 20 லட்சம்லாம் கிடையாது ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வேற? 50 லட்சம் அந்த மாதிரி. 50 லட்சம் இல்லாட்டி. ஆனா இங்க தான் உங்களுடைய டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. நீங்க பாருங்க, என்னது, நாங்க வந்து 5 லட்சத்துக்கே 32 GB கொடுத்தோம், இப்போ 1.5 TB நாங்க 25 லட்சத்துக்கு கொடுக்க போறோம்னு சொன்னா நல்லா பல்ல வச்சுட்டு நிறைய பேர் போய் வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்குவாங்க தான், ஏன்னா MKBHD கூட தான் வாங்குவான். அவனுக்கு அவனால வாங்க முடியும், வாங்குவான். ஏன்னா ரெட் கேமரா அவன் யூஸ் பண்றதே $50,000. அந்த ரெட் கேமரா, ரெட் கேமரா, அந்த கேமராவே அப்பயே சொல்லிதாங்க. இந்த மாதிரி டெக் ஐடியா கேஜெட்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியுது, சொல்லுங்க. அந்த ரெட் கேமராவே $50,000 அப்பயே. $50,000 என்னமோ போகுதுங்க உலகம், புரிஞ்சுக்கோங்க. $50,000 கொடுத்து கேமரா வாங்க முடிஞ்ச அவனால ஏன் அதை வாங்க முடியாது? அதான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் சாதாரணமான மனுஷங்களே கிடையாது, விட்டுருங்க. சரி, அடுத்த பதிவுல சாதாரண மனுஷங்களுக்கான நியூஸோட வந்து சந்திக்கிறேன். ஆமா, ஏன்னா இவர் கம்பெனி நியூஸ் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். போடுங்க. இது என்னது, கூகுள் வரும். ஓ, அதுவா, அது வருது. ரைட்டுங்க, பார்க்கலாம். பை, வணக்கம்.